கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. Even in this across the world, the people are meditating the crucifixion, sacrifice of Jesus Christ being in God's presence today. சிலுவை தியானம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாளிலே சிலுவையை பற்றி அதிகமாக தியானிக்கிறார்கள். They say that meditation of cross, and they meditate about the cross so much. காலை வேளையில தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் அந்த சிலுவையின் மேன்மை என்ன என்பதை அறிந்து அதை தியானித்தால் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். And children of God, also today in this morning, if we understand the excellence of the cross, and if we understand and meditate it, it will be so useful to us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பதாக, before Lord Jesus Christ was crucified on the cross, சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக அவர் கெத்செமனேயிலே பல மணி நேரங்கள் அவர் செலவழித்தார். Before he was cruising in the cross, many hours he spent in Gethsemane. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நியாயப்பிரமாணத்திற்கு ஒரு முடிவு உண்டாகிறது. Because there's a full stop, there's an end for the law by Lord Jesus Christ. ரோமர் 10 அதிகாரம் 4 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, when we read Romans 10 verses 4, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த அவருடைய மரணத்தின் மூலமாக நியாயப்பிரமாணம் விசுவாசிக்கிறவன் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். For Christ is the end of the law for righteousness to everyone who believes. அதே போல அதே ரோமர் 13 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது, also Romans 13:10, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி அவர் அன்பின் மூலமாக அவர் திரும்ப அதை நிரூபிக்கிறவராக காணப்படுகிறார். Love does no harm to a neighbor, therefore love is fulfillment of the law. As per this Jesus Christ did it. அவருடைய அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. His love is the fulfillment of the law. நியாயப்பிரமாணத்தின் முடிவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Jesus Christ is the end of the law. நியாயப்பிரமாணமானது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லி அவர்களுக்கு நியாயமான தீர்ப்பை கொடுத்து கொண்டிருந்தது. Law was teaching us teeth to teeth and eyes to eyes. That was the teaching of the law. பவுல் அப்போஸ்தலன் இந்த நியாயப்பிரமாணத்தை பற்றி சொல்லும்போது சொல்றார், அது மனுஷனுக்குள்ள ஜீவனை உண்டாக்கவில்லை, அது மரணத்துக்குரிய பிரமாணமாக இருந்தது என்று சொல்றார். St. Paul, when he tells it did not bring life into man, but it brought death. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக அந்த நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முடிவாகவும் அவர் ஜீவனை கொடுத்தார். இந்த அன்பானது திரும்ப கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடியதாகவும் காணப்படுகிறது. Jesus Christ gave his death. By his death there was an end to the law, and by the death of Jesus Christ it brought love to us. இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக பல மணி நேரம் கெத்செமனேயிலே இருந்து அவர் செலவழித்தாராம் நேரங்களை. Jesus Christ spent many hours at Gethsemane before he was crucified on the cross. தம்முடைய சீஷர்களோடு அவர் அழைத்து கொண்டு 3 பேரை அவர் அழைத்து கொண்டு போனார். It took 3 of his disciples along with him. பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த 3 பேரை அழைத்து கொண்டு போனார். It took Peter, John and James. அவர்களிடத்தில் போய் அவர்களிடத்தில் தன்னுடைய வியாகுலத்தை இயேசு எடுத்து சொன்னார். And with them Jesus shared his sullenness to him. அது மாத்திரமல்ல, அவர்கள் வியாகுலப்படவும் அவர்களிடத்தில் தன்னுடைய காரியங்களை தான் சிலுவையில் தன்னுடைய மரணத்தை பற்றியும் தன்னுடைய அடக்கத்தை பற்றியும் தன்னுடைய உயிர்த்தெழுதலை பற்றி இயேசு சொல்றார். Jesus told them about the death and Jesus about the resurrection, how he's going to give his life. அதற்கு பின்பதாக அவர்களை ஜெபிக்கும்படியாக சொல்லிவிட்டு அவர் தனியாக பிதாவை நோக்கி அவர் ஜெபித்தார். He told them to pray, and Jesus went alone and he looked down upon the Father and started to pray. ஜெபித்து he prayed and he prayed and he prayed. அவருடைய அந்த வேதனையானது மிகவும் அதிகமாக பெருகி, his pain and his trouble it increased so much, அதிகமாக, அதாவது எக்ஸ்ட்ரீம், அதாவது ரொம்ப அதிகமாக அவருக்குள்ள அந்த வேதனையானது அதிகரித்து, the trouble and the pain was so extreme, it increased so much. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவருடைய வேர்வை எல்லாம் இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுந்ததாம். Luke the gospel chapter 22 we read, and his sweat came like a blood falling down on the ground. அவருடைய வேர்வை எல்லாம் இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. His sweat became like great drops of the blood falling down to the ground. அவருடைய வேர்வை எல்லாம் இரத்தத்தின் பெருந்துளிகள் என்று சொன்னால் அவர் மிகவும் நெருக்கப்பட்டார். Oh, all his agony, his pain, he was so afflicted. அதிகமாக வியாகுலப்பட்டார். He was into sullenness so much. இவர் ஒரு அற்புதங்களை செய்தவர். He who did wonders. மரித்த லாசருவை எழுப்பினவர். He who raised up dead Lazarus. குருடனை பார்வையை அடைய செய்தவர். He who made the blind to see. குஷ்டரோகியை
சுகமாக்கினவர், who healed the lepers. அநேகரை அவர் போஷித்தவர், He feeded so many. அநேகருக்கு அவர் நன்மை செய்த தேவாதி தேவ குமாரன். He is the God of God and the Son of God. He did so much good to people. பிதா எப்பொழுதானாலும் எப்பொழுது இவரோடு கூட இருக்கிறார். Father is always and always with him. இவர் கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் உடனே அவருக்கு பதில் உத்தரவு கொடுக்கிறார். And Father answers immediately whenever he calls upon him. இப்படிப்பட்ட சூழலில் மத்தியில் பிதாவின் முகம் மறைக்கப்படுகிறது. Oh, midst of this situation, Father's face was hid. ஏனென்றால் பிரமாணம் என்ன சொல்லுகிறது? Because the law says, பாவத்தின் சம்பளம் மரணம். wages of the sin is death. மனிதனுக்கு வரக்கூடிய பாவத்துக்குரிய மரணமாகிய அந்த தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொள்ள முடியாது. To took upon the punishment, the condemnation of man which was supposed to become upon man. உலகத்தின் பாவமும் அவர் மேல் சுமக்கப்படுகிறது. The sin of the entire world was kept set upon Jesus. அந்த மரணத்தை அந்த சாபத்தை அந்த பாவத்தை தன்மேல் சுமந்து அந்த மரணத்துக்கு அவர் தன்னை அர்ப்பணிக்கிறார். Oh, he cursed the curse, the death, the sin was set upon Jesus. Yet Jesus submitted and surrendered himself for that death. அந்த உணர்ச்சி நிமித்தமாக அந்த மிகவும் வேதனையினுக்குரிய அது நிமித்தமாக அவருடைய வேர்வைகள் எல்லாம் வடிந்து அது வேர்வைகள் எல்லாம் இரத்தத்தின் பெருந்துளிகளாக பூமியில் விழுந்தது. And because of this agony and because of this pain and because of this emotion, the sweat fall down as a blood, drops of blood in the ground. அவர் வியாகுலப்பட்ட பின்பு when he was in sullenness, அவர் கெத்செமனேயிலே அவர் கைது செய்யப்படுகிறார். after that Jesus was arrested in Gethsemane. அவர் கைது செய்யப்பட்டதான வேளை நடுராத்திரி அவர் கைது செய்யப்படுகிறார். It was midnight when Jesus was arrested in Gethsemane. அவர் கைது செய்யப்பட்டு முதலாவது எங்கே கொண்டு போகப்படுகிறார்? After he was arrested, where was he took first? அவர் அன்னாவிடத்தில் கொண்டு போகப்படுகிறார். He was took to Anna. திரும்ப இரண்டாவது காய்பாவிடத்தில் கொண்டு போகப்படுகிறார். He was taken to Caiaphas. மூன்றாவது அவர் மூன்றாவது பொந்தியு பிலாத்துவிடத்தில் கொண்டு போகப்படுகிறார். He was taken to Pontius Pilate. அவர் அந்த ஒரு வியாழன் இரவு 9 மணிக்கு அவர் கைது செய்யப்பட்டு Thursday night around 9 o'clock he was arrested. அந்த சிலுவையில் அறையும் மட்டும் until he was crucified in the cross. பிரியமானவர்களே, யூதர்களுக்கு 12 மணி நேரமானால் அதுக்கு ஒரு நாள் ஆகிவிட்டது என்றுதான் அவர்களுடைய கணக்கின்படி. Beloved, as per the calculation of Jews, if 12 hours is finished, it means a day is finished. காலையில் 6 மணிக்கு சூரியன் உதயமாகிறது என்று சொன்னால் when the sun rises at 6 o'clock in the morning, 6 மணிக்கு அஸ்தமாகும் போது அவர்களுக்கு ஒரு நாள் ஆகிவிட்டது. when the sun sets in the evening at 6 o'clock, it means a day is done. யூதர்களுடைய கணக்கின்படி. as per the calculation of Jews, சிலர் கேட்பாங்க, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி இருக்கிறதே, அப்படியானால் வியாழன் வெள்ளிக்கிழமை அவர் சிலுவையில் அறையப்பட்டால் சனி ஞாயிறு அது எப்படி ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திருப்பார் என்று சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. some ask questions. No, Jesus has arose third day. If he has died on Thursday, how come he has risen on the Sunday? They say. யூதர்களுடைய கணக்கின்படி அவர்கள் 12 மணி நேரம் அவர்களுக்கு ஒரு நாள் முடிந்தது. as per the calculation of Jews, 12 hours is ended with a day. அவர் வெள்ளிக்கிழமை அதிகாலையிலே அவர் சிலுவையில் அறையப்படும்படியாக கொண்டு போகப்பட்டார். Friday early in the morning Jesus was taken to cross to be crucified. சிலுவையில் அறைவதற்கு முன்பதாக பல பாடுகளுக்கு உட்படுத்துவார்கள் அவர். before someone is crucified to the cross, they'll put him to kind of tormentations. கிட்டத்தட்ட அன்றைக்கு அவர் சிலுவையில் அழைத்து கொண்டு போனதான அந்த இடம் அவரை நிர்பந்தப்படுத்தி 4 கிலோமீட்டர் தூரம் அவர்களை நடக்க வைத்து அவரை கொண்டு போனார்கள். They forced Jesus and they took Jesus 4 kilometers to cross and they made him to walk. நடக்க வைத்து அவரை பாடுபடுத்தினார்கள். and they made him to walk and made him to suffer and tormented him. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஏசாயா 50ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும்போது, when you read in Isaiah 50, Isaiah prophet says, அந்த நேரத்துல அவரை பாடுகளுக்கு உட்படுத்துகிறாங்க. they were put him into the tormentation. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும்போது, when you read Isaiah 50 verse 6, அவர் என்ன செய்தார்? அடிக்கிறவர்களுக்கு முதுகை கொடுக்கிறார். he gave his back to those who struck him. பிடுகிறவர்களுக்கு தாடை மயிரை கொடுக்கிறார். he gave his cheeks those who plucked out his beard. அவர் அவமானத்துக்கு உமிழ்நீருக்கு அவருடைய முகத்தை அவர் மறைக்காமல் ஒப்பு கொடுக்கிறார். he surrendered his face, not hiding his face for shame and spitting. சிலுவையில் அறைவதற்கு முன்பதாக, before to be crucified on the cross, அறைவதற்கு முன்பதாக பல காரியங்கள் நடக்கிறது. before he was crucified on the cross, many various things are happening there. அவரை அடிக்கிறார், வாரினால் அடிக்கிறார்கள். they whipped him with whip. அவருடைய தலையில முள்முடியை சுட்டுகிறார்கள். they set up a crown of thorns upon his head. அந்த முள் ஒவ்வொரு முள்ளு கிட்டத்தட்ட 2 இன்ச் நீளம் இருக்கும் என்று சொல்லுகிறாங்க. they say the thorns, every thorn is the size of 2 inches. நான் எருசலேமுக்கு போயிருக்கும் பொழுது அந்த பாதையெல்லாம் குறித்து நான் பார்த்தேன் அதெல்லாம். when I went to Jerusalem, I went to the paths which Jesus took the cross. அந்த சிலுவையின் பாதை இந்த வழியா தான் இயேசு அங்கிருந்து கொண்டு வரப்பட்டார். Jesus was brought in this path only. They said Jesus was brought here. குருத்தோலை ஞாயிறு முதல் தொடங்கி அந்த நாள் முதல், from the day this Palm Sunday, எருசலேம் நகரத்துக்குள்ள பிரவேசித்தாரே
அந்த நாள் முதல் அவருக்கு பாடுகள் ஒன்றொன்றாக வந்து கொண்டே இருக்கிறது. From that day, Palm Sunday, he went into Jerusalem. From that day onwards, he had to suffer sufferings. ஒரு முதல் நாள் அவர் சாந்த குணமுள்ளவர்களாக சாந்த குணமுள்ளவராக ஏறி அவர் சமாதானத்துக்குரிய கர்த்தராக அவர் எருசலேமுக்குள்ளே பிரவேசித்தார். First day with the God of meekness and with the God of patience, he climbed and he entered into Jerusalem. அதுதான் முதலாவது நாள் நடந்த சம்பவம். That is the incident which happened on the first இரண்டாவது day. நாள் நடந்த சம்பவம் திங்கட்கிழமை நடந்த சம்பவம் என்ன? The second day event, what happened on Monday? அவர் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து என்ற வீட்டை பற்றியுள்ள பக்தி வைராக்கியம் என்று சொல்லி அந்த தேவாலயத்தின் ஒரு சுத்திகரிப்பின் வேலையை அவர் உண்டாக்கினார். He went into the temple of the God. He spoke about the zeal of God towards his temple, and he brought a sanctification in the temple. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு எனப்படும். The house of the Lord is called a house of prayer, house for all people. இந்த வீடு என்று சொல்வது எழுத்தின்படி தேவனுடைய அன்றைக்குள்ள தேவாலயமாக இருந்தாலும், Even that being a literal temple of God, a house of God on that day, பின் நாட்களில் அந்த ஆலயம் என்ன என்பதை தான் சொல்லிக் கொடுக்கிறார். அதான் உங்களுடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது என்று. later days he taught your body is the temple of God. அவ்வளோ பெரிய எருசலேமின் தேவாலயம். Oh, it's a great temple in the city of Jerusalem. சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு பல வருஷங்கள் ஆனது. Oh, Solomon took so many years to build up the temple in ஆலயத்தை Jerusalem. இடித்து போடுங்கள் 3 நாளிலே நான் அதை கட்டுவேன் என்று சொல்றாரே. He says he shall bring down, pull down the temple and build up in 3 days. இவனுக்கு என்ன இருக்கிறது? What is there with him? இவன் ஒரு தச்சனின் குமாரன். He is the son of a இவன் ஒரு carpenter. மரியாளின் குமாரன். He is the son of Mary. இவனுக்கு ஒண்ணுமே இல்ல. He has nothing. ஆனால் இப்படிப்பட்ட தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று சொல்லி saying that he is blaspheming God. பிலாத்துக்கு முன்பாக வந்து அவரை குற்றப்படுத்துகிறார்கள். They accused him before Pilate. அப்படியான தேவ தூஷணம் சொல்லுகிறார். எந்த ஆலயத்தை குறித்து அவர் அப்படி சொன்னார்? So they said what blaspheming is blaspheming about what temple is it? எழுத்தின்படி இருக்கிற அந்த ஆலயத்தை குறித்து தான் சொன்னார் என்று எண்ணி கருதி அவரை அறியாது இருக்கிறார். அவருடைய வார்த்தை குறித்து சிந்திக்காத அறியாது இருக்கிறார்கள். Because of that poor understanding, they thought he is talking about the literal building. அவர் சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அவர் சொன்னார். இந்த சரீரத்தை இடித்து போடுங்கள், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3ஆம் நாள் அதை எழுப்புவேன் என்று சொல்றார். And he told about the body which is called as a temple. He said pull down your body, the temple, and I shall raise up in 3 days. இரண்டாவது அவருடைய சிலபடி அந்த ஆலயத்தின் சுத்திகரிப்பு என்பது நம்முடைய சரீரத்தை நாம் சுத்திகரித்த நிலவரத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். The sanctification the temple reveals or manifests that we have to sanctify our body, soul and spirit. செவ்வாய்க்கிழமை அதற்கு பின்பதாக அவர் 4 விதமான கூட்டத்தாரோடு கூட சம்பாஷிக்க வேண்டியது இருந்தது. And Tuesday it was required for him to commune and converse with 4 group of people. அங்கே அதிகாரிகள் இருக்கிறாங்க. There were authorities. அந்த அதிகாரிகள் இவரை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. The authorities looked at him and asked questions. எந்த அதிகாரத்தோடு இதை செய்கிறீர் என்று கேள்வி கேட்கிறாங்க. They asked him with what authority you do all this. உடனே அவர்களுக்கு அவர் சரியான பதில் சொல்றார். He answered appropriately to them. இன்னும் பரிசேயர்கள் அங்க இருக்கிறாங்க. Pharisees were there. பரிசேயர் அவரை பார்த்து கேட்கிறாங்க. Pharisees looked at him and asked, இவரை எதிலையாவது இவரை குற்றம் பிடிக்க வேண்டும். somehow and somewhat they have wanted to accuse him. இது அந்த நாள் செவ்வாய்க்கிழமை 3வது நாள் நடக்கிறதான சம்பவம். This was the event of the 3rd day, which is Tuesday. அவருக்கு ஒரு ஆயனுக்கு வரி கொடுக்கிறது சரியா? Is it right to give tax to a tax? சரி இல்லையா? Is it wrong? என்று சொல்லி அந்த பரிசேயர் அவரை குற்றம் பிடிக்கும்படியாக அவரிடத்தில் வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். No, Pharisees tried to accuse him. They started to contend with him. அந்த நேரத்தில் அவர்களுக்கு சரியான பதில் உத்தரவு கொடுத்தார். And that time he rightly appropriately answered them. மூன்றாவது ஒரு கூட்டத்தார் இருந்தாங்க. There were 3rd group of people. அவர்கள் தான் சதுசேயர். And there were Sadducees. இந்த சதுசேயர் அவரிடத்தில் வந்து குற்றம் பிடிக்கும்படியாக The Sadducees came to accuse him. அவர்களுக்கு என்ன என்று சொன்னால் உயிர்த்தெழுதலை அவர்கள் நம்ப மாட்டார்கள். They will not believe resurrection at all. பரிசேயர் உயிர்த்தெழுதலை விசுவாசிப்பார்கள். Pharisees will believe resurrection. சதுசேயர் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க மாட்டார்கள். Sadducees will not believe resurrection. அப்ப அவர்கள் வந்து இயேசுவிடத்தில் வந்து கேக்குறாங்க, மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி அவர்களிடத்தில் டிஸ்கஸ் பண்றாங்க. Now they came and discussed with Jesus about the resurrection, was it true or not? என் சகோதரர் மரித்து விட்டால், if my brother dies, அவன் மரித்த பின்பு அவனுடைய மனைவியை வேறொரு சகோதரன் விவாகம் பண்ணுகிறார். after he dies his wife is getting married to another brother. அப்பொழுது குழந்தை இல்லை. There's no baby. அவனும் மரித்து விட்டான். Again he dies. இப்படியே 7 பேர் சகோதரர்கள் மரித்து விட்டார்கள். Like this 7 brothers died. உயிர்த்தெழுதலை பற்றி நீ சொல்லுகிறீரே, you talk about resurrection. அப்ப உயிர்த்தெழுதலில் இவள் யாருக்கு இவள் மனைவியாக இருப்பாள் என்கிற ஒரு கேள்வி அந்த சதுசேயர் அந்த நாளிலே கேட்கிறார்கள். Sadducees in that day they asked a question that no, if all these brothers die, 7 dies, she'll be wife for whom they asked in heaven. 4 விதமான மக்களோடு பேசும்போது இவர்கள் இந்த சதுசேயர் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழுப்பும்போது, when he was talking to 4 groups of people, when Sadducees asked this question, அவர்களுக்கு அவர் சரியான விதத்தில் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுத்தார். even to him he answered very appropriately. அடுத்து நியாயசாஸ்திரிகள் வருகிறாங்க. 4வது கூட்டம். Then 4th there were those were scribes. நியாயசாஸ்திரிகள் இயேசுவிடத்தில் வந்து கேக்குறாங்க. Scribes came and asked to Jesus, ஐயா அதாவது பிரதான கற்பனை என்ன என்று சொல்லி கேக்குறாங்க. they asked what is the first principal law?
கற்பனையை பற்றி நீர் பேசுகிறீரே, You talk about commandments, கற்பனையில் பிரதான கற்பனை என்ன? which is the great commandment. இவர்கள் எல்லாருக்கும் இயேசு சரியான பதில் கொடுத்து, Jesus answering all of them இவர்கள் appropriately. கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்து கடைசியில இயேசு அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். After answering all of their questions appropriately, finally Jesus asked them a question. என்னை தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறீர்களே, You call me son of David. சங்கீதத்தில் 110 சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது, It is told in Psalm 110. சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது, Psalm 110. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது When David says God, இவர் எப்படி அவருக்கு ஆண்டவராக இருக்க முடியும்? how he can be a God to அவர் them? தாவீதின் குமாரன் என்று அழைக்கும் பொழுது When he is called as son of David, தாவீது அந்த குமாரனை ஆண்டவரே என்று அழைக்கிறாரே, when David is calling again, oh God, இதற்கு உத்தரவு சொல்லுங்கள் என்று கேட்ட வேளையில when he asked அவர் answered யாருமே them, உத்தரவு சொல்லல. no one answered this. அதற்கு பின்பாக இயேசுவிடத்தில் அவர்கள் வேறு ஒரு கேள்வியும் கேட்கவில்லை என்று சொல்லி இருக்கிறது. And after that they never asked any question to Jesus, it said. இதுதான் அவர்கள் செய்ததான அடுத்த 3ஆவது நாள் நடந்ததான சம்பவம். And this was the event which happened on the third day. 4வது நாள் புதன்கிழமை அவர் எருசலேமில் இருந்து அவர்கள் கடந்து போகும்பொழுது மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் நடக்கிறது. And it was the fourth day when Jesus went from Jerusalem. It was a very joyful காரியம் incident. நடக்குது அந்த புதன்கிழமை அன்று. On the Wednesday, two things happened. ஒன்று ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் நடக்கிறது. One, an event of joy. இன்னொன்று நடக்கிறது ஒரு துக்கமான சம்பவம் நடக்கிறது. Another event of sorrow and a tragic event. என்ன நடக்குது மகிழ்ச்சியான சம்பவம்? So what was the joyful event? ஒரு பரிசேயன் ஒருவன் வந்து தான் சுகமாக்கப்பட்டான், குஷ்டரோகியா இருந்து சுகமாக்கப்பட்டான். A Pharisee was a leper and cleansed and he was healed. அவன் சீமோன், அவன் ஒரு பெரிய பணக்காரன். He was Simon, he was a great rich man. அவன் தன்னுடைய வீட்ல ஒரு பெரிய அவருடைய மரணத்துக்கு முன்பாக அவருக்கு எப்படியாவது விருந்து கொடுக்கணும். And he before this death somehow he wanted to give him a feast. நல்ல விருந்து கொடுக்கிறதுக்காக இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தான். Therefore to give him a great feast he brought Jesus to his house. அந்த நேரத்தில் ஒரு ஸ்திரீ, And then a woman, அவள் 7 பேய் பிசாசு பிடிச்சிருந்துச்சு அவளுக்கு. and she had 7 demons on her. 7 பிசாசு இருந்து அவள் சுகமாக்கப்பட்டாள். And she was healed, casting out 7 demons by her. பயங்கரமான பாவி. She was a great அவள் sinner. ஒரு பாவியான ஸ்திரீ என்று வேதம் சொல்லி இருக்கு. Scripture says she was a sinful woman. இயேசு தன்னை விடுதலையாக்கினார். Jesus set us free. தன்னை சுகமாக்கினார். Jesus healed her. என்கிறதை அறிந்து நன்றி உள்ளவளாக, Knowing that with thankful heart, அந்த சீமோனுடைய வீட்ல இயேசு வந்து அமர்ந்திருக்கும் பொழுது when Jesus came into the house of Simon and அவருடைய sat, பாதத்தில் வந்து தன்னை முழுதுமாக அர்ப்பணித்தாள் இந்த ஸ்திரீ. this woman came and completely surrendered herself in the feet of Jesus. ஆனால் அந்த ஸ்திரீக்கு ஒரு பெரிய, இயேசு அவளை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். Jesus looked at this woman and marveled. அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். And he had a great joy. அவளுடைய கையில் இருந்ததான நலதம் என்கிற தைலத்தை எடுத்துக்கொண்டு அவளுடைய பாதத்தில் பூசுகிறார். Now she took the ointment which is in the alabaster flask and she poured it into his feet. அவளுடைய கண்ணீரினால் பாதத்தை கழுவுகிறார். She washed his feet with அவளுடைய tears. பாதத்தை ஓயாம தன்னுடைய தலைமயிரினால் அங்கே பாதத்தை துடைக்கிறார். She wiped his feet with her hair. அவளுடைய பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருக்கிறார். Oh, she kept kissing his feet without ceasing. எவ்வளவாக இவள் நேசிக்கிறார். Oh, so much she loves me. எவ்வளவாக அன்பு கூறுகிறார். So much she loves me. தனக்கு கிடைத்த விடுதலைக்கு, For the deliverance what she got. தனக்கு கிடைத்த அற்புதத்துக்கு, For the wonders what she got. எவ்வளவு நன்றியா இருக்கிறாளே. So much she is thankful. இயேசு சந்தோஷப்படுறார். Jesus was happy. எங்கெங்கெல்லாம் அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ, Wherever this gospel is preached, அங்கெங்கெல்லாம் இவளை பற்றி அறிவிக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. that all shall be preached about her. சுகமாக்கப்பட்டவர்கள், Those who are healed, விடுதலையாக்கப்பட்டவர்கள், those who are liberated, மன்னிப்பை பெற்றவர்கள், those who have received forgiveness. இயேசு அங்கே சொல்றார், இவளுடைய திரளான பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. Jesus said her all multitudes of sins are forgiven. யார் அதிகமாய் அன்பு கூறுகிறார்களோ, The more who love, அவருடைய திரளான பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படுகிறது. their multitudes of sin will be forgiven. நீ இயேசுவை நேசிக்காத பக்கத்தில் நீ பாவம் மன்னிக்கப்படாத நிலவரத்திலே காணப்படுவாய். If you do not love, then you will be not in a forgiven state of your sin. எவ்வளவுக்கு தேவ சமூகத்தில் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறாயோ, The more and the more you sit in God's presence in his feet, அவ்வளவுக்கு உனக்கு மன்னிப்பை இரக்கத்தை அவர் காண்பித்துக் கொண்டே இருப்பார். the more he show his forgiveness and mercy to you. இன்றைக்கு சிலர் சொல்லுவாங்க, Today some say, நான் கொஞ்சம் சரியான பிறகு சர்ச்சுக்கு வர்றேன் அப்படிமா. after we are right, we'll come to church. இன்னும் கொஞ்சம் சரியில்லாம இருக்கிறேன், I'm not right now. எல்லாம் லெவல் பண்ணிட்டு, Let me level everything. எல்லாம் சரி பண்ணிட்டு நான் ஆலயத்துக்கு Let வர்றேன். me set right and then come to நீ church. தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது தான் உனக்கு நீ சரியாக்கப்படுகிற ஒரு இடத்துக்குள்ள வர முடியும். When you come into the church, only then you're coming into the right place to set right. தேவ சமூகத்துக்கு வரும்போது தான் நீ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், அவருடைய இரக்கத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். When you come to God's presence, you can receive forgiveness and mercy also. But then, எருசலேமில் நடந்த சம்பவம் புதன்கிழமை அன்றைக்கு 4வது நாள் நடந்ததான சம்பவம். this is the fourth incident happened on Wednesday, the event which we are quoting now. அதே நாளிலே இன்னொரு சம்பவம் நடக்கிறது. On the same day, another event happened. துரோகியாகிய யூதாஸ் காட்டி கொடுக்க முடியாது வருகிறார்.
Oh, traitor Judas betrayed Jesus. அவன் துணிந்து இவரை காட்டி கொடுக்க முடியா கடந்து வருகிறான். He presumptuously he acted upon and started to betray Jesus. அந்த புதன்கிழமை அன்றைக்கு நடக்கிறதான சம்பவம். That is the incident happened on the Wednesday. வியாழக்கிழமை நடக்கிற சம்பவம் என்ன? What is the event on Thursday? இந்த துரோகம் செய்கிறார்களே, those who traitor him, கிறிஸ்துவுக்கு துரோகம் பண்ணினார்களே, those who traited Christ, கிறிஸ்துவுக்கு அநியாயம் செய்கிறார்களே, those who did injustice to Christ. யாத்திராகம புத்தகத்தில் அந்த துரோகம் செய்தவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றி வேதம் சொல்லி இருக்கிறது. In scriptures in book of Exodus it says people those who do injustice, துரோகம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். there are people those who are traitors and those who behave injustice, துரோகிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். living those who are traitors. தன்னோடு கூட இருந்த தன்னுடைய ஆண்டவரை காட்டி கொடுக்கிறான். He who was with the God betrayed God அழிந்து போற மாயைக்காக, for the vanity which perishes, அற்பமான அந்த பைசாவை, for the despising money, இந்த அற்பமான காரியங்கள் நிமித்தமாக அவரை விற்று போடுகிறான். for this worthless money he sold him out. இந்த பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வியாழக்கிழமை அன்றைக்கு தான் அவர் என்ன செய்கிறார்? பஸ்காவுக்கு முன்பாக, and after that before the Passover on Wednesday, பஸ்காவுக்கு முன்பதாகவே இவரை ஒப்பு கொடுத்து விட வேண்டும். before the Passover Jesus has to be surrendered to the cross. யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் வாசித்தால் அதை பற்றி சொல்லி இருக்கிறது. John the Gospel chapter 13 speaks about this. சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக அவரை அடக்கம் செய்ய வேண்டும். Before the sun is set we have to bury him. யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், John the Gospel chapter 13 verses 34, அதாவது நீங்கள் அன்பாயிருங்கள் என்று சொல்றார். அதற்கு முன்பதாக 1ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும்போது, you read verses 1, பஸ்காவுக்கு முன்னே, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே, தம்மிடத்தில் உள்ளவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். பாருங்க, இவர்கள் முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பா இருந்தார். having loved his own who were in the world he loved to them unto the end. அந்த அன்பை காண்பிக்கும்படியாக தான், to show that love, அவர் என்ன செய்கிறார்? அந்த பஸ்காவுக்கு முன்னே, பண்டிகைக்கு முன்னே அவர் என்ன செய்கிறார்? what he did before the feast of Passover. இயேசு புதிய ஏற்பாட்டு காலத்து பஸ்கா. Jesus is the Passover of the New Testament. அந்த நாளில் நடக்கிற ஒரு சம்பவம் நடக்குது. there's an event happening in that day. இன்னைக்கு அவர் மரிக்க போகிறார். and he is going to die now. அவர் பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். he is going to be committed for the sufferings. அப்பொழுது அவர் தன்னுடைய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, he took up his cup. அவர் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டார். he took up his cup. தன்னுடைய அறையில் இருக்கிறதால தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து அறையில கட்டுகிறார். he put up his clothes in the room. கீழே எடுத்து அறையில கட்டிக்கொண்டு என்ன செய்கிறார்? he took சீஷருடைய கால்களை அவர் கழுவும்படியாக took his garments and he went to wash his disciples' feet. இவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே அங்க சீஷர்களுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. when Jesus was conversing there was a fight between the disciples. இவர் மரணத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். he was talking about the death. மரணத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். he was talking about the death. நீங்க 22ஆம் லூக்கா 22ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அத பத்தி நல்லா சொல்லி இருக்குது. Luke 22 talks well about this. இயேசு மரணத்தை பற்றி பேசுறார். Jesus was talking about death. பாத்திரத்தை எடுத்து அப்பத்தை எடுத்து அவர்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்கிறார். he took the bread and praised and gave it to them. 19ஆம் வசனத்துக்கு கீழ சொல்லி இருக்குது. verses 19 below. போஜனம் பண்ணி அவர்கள் பாத்திரத்தை எடுத்து அவர்களுக்கு அவருடைய உடன்படிக்கை இரத்தத்தை கொடுக்கிறார். no, he gave the cup after supper and gave them the covenant of blood. 22ஆம் வசனத்துல நீங்க 22 லூக்கா 22:22ல வாசிச்சீங்கன்னா, Luke 22:22, தீர்மானிக்கப்பட்டிய மனுஷகுமாரன் போகிறார். now the son of man goes as it has been determined. அப்ப இத பற்றிலாம் அவர் பேசிக் கொண்டிருக்கும்போது, when he was talking about all this, இவங்க என்ன செய்யணும்? what they should do பொதுவா ஒரு actually, ஆள் என்ன செய்வாங்க? generally commonly what people will do, somebody is going to die, ஒரு ஆளுக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது, an incident is going to happen, மரிக்க போறேன், நான் ஒப்பு கொடுக்கப்பட போறேன், I am going to be died and I am going to be surrendered. இப்படி சொல்லி கொண்டிருக்கிற வேளையில when this was ஒருத்தனாவது கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. and it looks like no one grieved. பாருங்க அந்த வசனத்தை 22ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. from verses 22 let's read. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டிக் கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் அப்படி செய்வார்? பாருங்க, இப்படி பேசிக் கொண்டிருக்கிற நேரத்துல அவர்கள் உடனே நம்மில் யார் அப்படி செய்வான்னு சொல்லி அவங்களுக்குள்ள அது ஒரு பெரிய கேள்வி விசாரிக்க தொடங்குகிறார்கள். no, they started to question among themselves. அப்ப விசாரிக்கிறாங்க யாரு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். they began to question among themselves which of them who would be. அவரை பற்றி ஒரு கவலையும் கிடையாது இவங்களுக்கு. they were absolutely not bothered about him. யார சொல்றாருங்கிறது அது ஒரு பெரிய குழப்பம் இவங்களுக்கு. they had a confusion that who is going to be. அதோட நிக்கல. and it did not stop with that. அடுத்த வசனத்துல என்ன சொல்லி இருக்குது? next verse, அடுத்தது அவங்க சொல்றாங்க யாரு நமக்கு பெரியவனா இருக்க போறா? and who is going to be great? அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று
அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் அப்போ உண்டாயிற்று. அவங்களுக்குள்ள இருக்கிற சம்பவத்தை பாருங்க. இதுல யாரு பெரியவன், அடுத்தது ஆள் யாரு போஸ்டிங் பாத்தீங்களா? Next who is going to come to the posting, they disputed amongst them who is going to be greatest. அவங்களுக்குள்ள அடுத்தது யார் வர போறோம்? Next who is going to come up, மரிக்க போறாரு, he is going to die, எடுத்துக்கொள்ளப்பட போறாரு, he is going to be taken up. நம்மளால என்றதை நாம் செய்வோம். அந்த ஸ்திரீ கனம் பண்ண முந்தி கொண்டாள். And this woman went forward and honored Jesus. இவர்களோ என்ன செய்கிறாங்க? But what they do, அடுத்தது யார் ஆகிறது, யார் பெரியவர் ஆகிறது? next who will be great. இப்படி எல்லாம் பெரிய போராட்டம் அவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. They started to dispute among கீழ உள்ள themselves. வசனங்கள் எல்லாம் வாசித்தால் அவர் சொல்லி இருக்குது அத பற்றி. When you read the verses below, tells much about this. அப்படிதான் யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை நீங்க வந்தீங்கன்னா, When you come to the John Gospel chapter இயேசு 12, கிறிஸ்து பல காரியங்கள் உலகமே அவருக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்குது. the entire world is going behind Jesus. அவருடைய பாடுகளை பற்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு வர்றார். He is telling about his யோவான் sufferings. சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கடா, John the Gospel 12. பஸ்கா பண்டிகை வர 6 நாளுக்கு முன்னே இயேசு என்ன செய்கிறார்? Before the Passover of 6 தன்னை days, லாசரு எழுப்பினார். he raised up Lazarus. அத லாசரு கூட இருக்கிறான். Lazarus was with him. முழு உலகம் 11ஆம் அதிகாரத்துல லாசரு எழுப்பிட்டார் ஆண்டவர். Chapter 11, he raised up Lazarus from dead. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. And everyone marveled. என்னடா இது இப்படி? How is this? ஒரு மனுஷன் இப்படி செய்ததில்லை. No man did this before. இவர்தான் மேசியாவா? Is he Messiah? இவர்தான் நம்ம ரட்சிக்க முடியாத வந்த தேவகுமாரனா? Is he the son of God who came to save us? கிரேக்கர்களும் யூதர்களும் எல்லாரும் என்ன செய்றாங்கன்னா அவரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கிறாங்க. All the Greeks and all the Jews were curious to see him. ஒரு பக்கம் பரிசேயர், One said Pharisees. 19 வசனம் 2:12-19 வாசி பாருங்க. 12:19. பரிசேயர் எல்லாம் ஒருத்தர் பார்த்து சொல்றாங்க, The Pharisees looked at them one நீங்கள் another. எல்லாம் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறியீர்களா? இல்ல அப்படியே நடக்குது. He said, you see that all you are accomplishing nothing. என்னப்பா முழு உலகமே அவனுக்கு பின் சென்று அவருக்கு போயிற்று. பின்னாடி போகுதுயா. The world has gone after him. முழு உலகமே அவருக்கு பின்னாடி போகுது. The world has gone after him. அப்ப என்னடா எங்க அவர் அற்புதம் செய்றாரு? Because he is doing wonders. பிசாசை துரத்துறாரு. He is casting out demons. வியாதியை குணமாக்குறாரு. No, he is doing many things. சப்பானி எழுப்பிட்டாரு. He raised up lame. ஹalleluya. Hallelujah. அவர் சுகமாக்குறாரு. He heals. அவர் இடத்துல யார் போனாலும் சரி, Anyone who goes to him, ஒருவரை அவர் சும்மா விட மாட்டார். never he will leave them alone empty. எல்லாரும் அவரிடத்துல போறவங்க ஒருத்தர் வெறுமையா வந்தது And கிடையாது. everyone who goes to him does not return அவரிடத்தில் empty. வந்தவர்கள் எல்லாரும் சுகம் பெற்றார்கள். And everyone who came to him were healed. அவரிடத்தில் வந்தவர்கள் எல்லாரும் மன்னிப்பை பெற்றார்கள். Everyone who came to him were forgiven. அவர்கள் எல்லாரும் விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். They received liberty. லாசரு எழுப்புனது பெரிய அற்புதமா போச்சு. It was a great wonder which when Lazarus was raised from dead. என்ன எத்தனை நாள்? 4 நாள் ஆகி போச்சுங்க. It was 4 days past. 4 நாள் ஆகி After 4 days, என்னாச்சு? அவன் நாரி போனா. he was அழுகி சரீரம் அழுகி போச்சு. body was rotten, he was stinking. எழுப்பிட்டான் பாருங்க. Jesus came and raised him up. 12ஆம் அதிகாரத்துல பந்தியில வந்து உட்கார்ந்து இருக்கிறான் அந்த அவன்தான். At chapter 12 he came in the feast. சுகமாக்கப்பட்டவன் அந்த செத்து எழுப்பினவன் அவனை பார்க்கறாங்க, நல்லா பார்க்கறாங்க. They were looking at him, who the man who was dead and raised. என்னடா எந்த கோளாறும் இல்லாம இருக்கறானே. He is without any problem. ஒரு நாள் அப்படி நின்னாலே போதும், பிசியோ எக்சர்சைஸ் கொடுக்கணும். If he stands, we have to give physio exercise. எல்லாம் கரெக்ட்டா இருக்குது. Everything is right. நரம்புகள் எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. His veins are right. அவனுடைய எலும்புகள் எல்லாம் சரியா வேலை செய்யுது. His bones are working well. பந்தியில உட்கார்ந்து அவனும் பேசிக்கிட்டு இருக்கிறான். He was sitting in the table talking. உலகம் எங்க போறாங்க? யூதர்கள் எல்லாரும், all the world Jews, where are they going? யூதர்கள் எல்லாரும் அவரை பார்க்கிறது போய். ஏன்னா இந்த யூதர்களுடைய கல்ச்சர் என்னன்னா, யூதர்களுடைய சுபாவம் என்ன? The nature of Jews is, இந்த யூதர்கள் எங்கெல்லாம் அற்புதம் நடக்குது அங்கெல்லாம் ஓடுவாங்க. and they will run behind the wonders and ஒரு ஆள் miracles. சுகமாக்குதா எல்லாம் ஓடுவாங்க. And someone is healed, they run behind that. வியாதி சுகமாகுது அங்க ஓடுவாங்க. அங்க போனா சுகமாகுது. Disease is healed, they run behind ஒரு that. பேரின்ப பெருவிழா நடக்குது. See, there is பேர் சொல்றாரு கரெக்ட்டா. they say no, there is a great meeting. ஓடு They say பிசாசு போகுது. demons are cast out. பண்ண செய்வன அப்படி போயிடுது. When this man prays, பில்லி சூனியை எடுத்துறாங்க. they take out the witchcraft and black அப்படியே magic. ஜெபம் பண்ணி எந்த இடத்துல இருக்குன்னு கரெக்ட்டா சொல்லிடுறாங்க. They pray and tell what is it there. அப்படிப்பட்ட யூதர்கள் இன்னும் கிறிஸ்தவர்கள் மத்தியில இருக்காங்க. And those kind of Jews are still between Christians. இந்த யூதர்கள் எங்க போனா உலகமே பின்னாடி போகுதுன்னு சொல்றாங்க யூதர்கள் எல்லாம். Because Jews says all the world go behind him. கிரேக்கர் என்ன செய்வாங்க தெரியுமா? Do you know what Greeks do? இவங்களுக்கு ஏதாவது நல்ல காரியம் சொல்ல மாட்டாரா இத தான் கேட்பாங்க இவங்க. You know, Greeks will always expect for some good things to be told. கிரேக்கர் இருக்காங்களா, அவங்க காது குறுகுறுன்னுட்டே இருக்கு. ஏதாவது நல்ல செய்தி சொல்ல மாட்டாரா? No, Greeks will be waiting for good news. தத்துவங்களை பேச மாட்டாரா? Will he not talk laws? இவ்வளவு நாளா கேள்விப்படாத ஒரு புதிய சத்தியம் கிடைக்காதா? Will we not get the truth which is not heard before?
அங்க போங்கங்க நல்ல சத்தியம் கிடைக்கும். You go there, you'll get good truth. புதிய ஆலோசனை You'll கிடைக்கும். get new counsels. வேதத்துல நமக்கு யோசிக்காத ஒரு வசனம் இருக்கும், வாசிச்சது இருக்கும், ஆனா அதுல இருந்து வித்தியாசமான பிட்டு கொடுப்பாங்க, அது அந்த இடத்துல கிடைக்கும். And that place you go, the verses which is there in scripture, newly they'll reveal the revelations and tell அதை you. கேட்கறதுக்காக இந்த கிரேக்கர்கள் வருவாங்க. And Greeks will come to hear that. யூதர்கள் அடையாளத்தை தேடுறாங்க. The Jews seek for signs. கிரேக்கர்கள் என்ன செய்கிறார்கள்? Greeks. இதைத்தான் பவுல் பின்னாட்கள் கொரிந்திய சபையில் கிரேக்கரோ ஞானத்தை தேடுகிறார்கள். Greeks seek for wisdom. That's what St. Paul refers to முழு in the later days. உலகம் அவருக்கு பின்னாடி போகுது. Entire world went behind him. அப்ப சில கிரேக்கர்கள் எல்லாம் வந்து Some Greeks came. பிலிப்பிடத்துல வந்து கேக்குறாங்க. நீங்க அந்த 12 யோவான் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு கீழ வாசிச்சீங்கன்னா தெரியாது. John chapter 12 verses 20 behind you can சில read it. கிரேக்கர்கள் எல்லாம் இருந்தாங்க. Some Greeks were there. அவர்கள் வந்து கலிலே நாட்டுக்கு பெத்தாசையா ஊரானாகிய பிலிப்பிடத்துல வந்து ஐயா இயேசுவை காணணும்னு நாங்க விரும்புறோம்னு கேட்டாங்க. No, they say it came to Philip who was Bethesda of Galilee, and they asked, sir, we wish to see Jesus. நான் இயேசுவை எப்படியாவது பார்க்கணும்னு விரும்புறேன். ஏன்னா இப்படி எல்லாம் உலகமே பின்னாடி போகுது, அவர்கிட்ட அவரை கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்குமே. The entire world is going behind him. It will be good for me to see him. பிலிப்பிடத்துல வந்து சொல்றாங்க. They told to Philip. பிலிப் வந்து அந்திரேயா கிட்டத்துல வந்து சொல்றாரு. Philip came and told to Andrew. ஏன்னா அவரிடத்துல சொன்னா அவர் கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறார், அவர் பக்கத்துல. Because Andrew is next to him. அந்திரேயா என்ன சொன்னாலும் கேட்பாரு. He will listen whatever Andrew உடனே says. இயேசு உடனே இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஐயா பிலிப்பு வந்து அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயா அவன் பிலிப்பு இயேசுவுக்கு வந்து சொல்றாங்க அந்த வார்த்தை 23ஆம் வசனத்துல. Verses 23. Now Philip came and told to Andrew, and in turn Andrew and Philip அப்படியே told உடனே வர Jesus. சொல்லுங்க இயேசு சொல்லல. Jesus did not say, okay. அவர் உடனே அவர்களுக்கு என்ன சொல்றார்? What he said to them. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி Looking at them. மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. The hour has come that Son of Man should be glorified. இவர்கள் நினைக்கிறாங்க இப்போ அற்புதம் நடக்கணும், இப்போ அதிசயம் நடக்கணும், இப்போ அவரை பார்க்கணும். இதுதான் அவர்களுடைய ஒரே நோக்கமாய் காணப்படுகிறது. அவருடைய சத்தத்தை கேட்கணும், அவரை பார்க்கணும். Their intention was to see him, to hear his voice and to see miracles and wonders. இப்படி பார்க்கணும் விரும்புகிறவங்களிடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை பற்றி அவர்களுக்கு சொல்லி கொண்டு வர்றார் கீழ உள்ள வசனங்கள்ல. Verses below, those who wanted to see Jesus, he started to talk about his death. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Most assuredly I say to you, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கு, செத்ததையாயில் மிகுந்த பலனை கொடுக்கும். unless a grain of wheat falls into the ground and dies, it remains alone, but it dies, it produces much grain. உங்களுக்கு மட்டும் நான் தெய்வமா இருப்பேன், ஆனால் அது அப்படியே தான் இருக்கும். யூதர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். He looked at Jews and said, if I will be a god to you, அந்த அந்திரேயாவை பிலிப்பை பார்த்து அவர் சொல்லுகிறார். looked at Andrew and Philip, he said, ஒரு கோதுமை மணி எடுத்து taking a grain of, செல்ஃப்ல வச்சா அது அப்படியே தான் இருக்கும். if you keep it in the self, it will be so, அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. it will be useless. ஆனா அதே கோதுமை மணி but same grain of wheat, விழுந்து சாகுமானால், if it put into ground and dies, வளர்ந்து no, it அநேக மணிகளுக்கு கதிர்களை கொடுக்கும். it dies and it produces much grain. இதே போல இயேசு சாமி Therefore Jesus the God, நிலத்தில் விழுந்து மரிக்க வேண்டும். Jesus should fall down in the ground and die. நிலத்தில் விழுந்து மரிக்கும் பொழுது when he fall down and dies, யூதர்களுக்கு மாத்திரமல்ல, not only to the Jews, மனுஷகுமாரன், Son of Man, 32 வசனத்துல பாருங்க, verses 32, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன், எல்லாரும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்கிறார். and if I am lifted up from the earth, will draw all peoples to myself. all peoples, எல்லாரையும், all peoples to எந்த myself, ஜாதி மதம் என்று கிடையாது, without any caste religion, எந்த பாஷை என்று கிடையாது, without any language, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று கிடையாது, without no poor or rich, எல்லாரும் என் பக்கமாய் இழுத்துக் கொள்வேன். and I shall draw all peoples to myself. அதனால் இவர்களுக்கு தாம் மகிமைப்படுகிற காரியங்களை குறித்து இவர்களோடு அவர் சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறார். Therefore Jesus was communing and conversing with him about the glorification of him. மகிமைப்படுத்தினேன், I glorified, இன்னும் மகிமைப்படுத்துவேன், வானத்திலிருந்து சத்தம் உண்டாகிறது, and I will further glorify. There was a voice from heaven. இன்னும் 33 வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த விதமாய் அவர் மரணத்தை மரிக்க போகிறார் என்று குறிக்கும்படிக்கு இந்த காரியங்கள் எல்லாம் அவர்களிடத்தில் அவர் சொன்னார். And all these things he told them that how he is going to die. ஆகையால் பிரியமானவர்களே, Therefore beloved, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக, beloved, by the death of Jesus, எல்லாரும் அவர் பக்கமாக அவர் சேர்த்துக் கொள்ளுகிறார். he gathers everyone towards him. அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போனார். He bore the cross and went. இந்த சிலுவையை பற்றி ஒரு 3 காரியம் உங்களுக்கு சொல்றேன். Let me tell 3 things about this இந்த cross. சிலுவை 3 விதமான சிலுவையை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். Let me tell about 3 types of cross. இந்த சிலுவையை பற்றி நீங்கள் யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை நீங்க வருவீர்களானால், When you come in the book of John the Gospel 19 about the இந்த cross, சிலுவையில் அறையப்படுவதற்கு இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டார். Jesus was surrendered to be crucified on the cross. தம்முடைய சிலுவை
சிலுவையை இயேசு சுமந்து கொண்டு கொல்கதா என்றும் சொல்லப்படும் கபால ஸ்தலத்து இடத்துக்கு புறப்பட்டு போனார். Jesus took his cross and went to Golgotha, which is called as a place of skull. அவர் எங்கே வாசிங்க? அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அவர் கொல்கதா கபால ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு அவர் கொண்டு போகப்பட்டார். He bearing his cross went out a place called the place of skull, which is called in Hebrew Golgotha. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு He bearing his cross. ஹல்லேலூயா சொல்லுங்க. Shout hallelujah நல்ல சத்தமா சொல்லுங்க. loudly. தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். He bearing his cross, it's mentioned. நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், உங்களை பார்த்து சொல்றது, என்னை பார்த்து சொல்றது, சிலுவையை நீங்களும் சுமந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற. Looking at us, looking at you and me, Jesus says you have to bear your cross and follow me. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 33 வசனத்தை வாசிக்கும்போது, Luke the Gospel chapter 9 verses 33. 9ஆம் அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கும்போது 9:23 Chapter 9 verses 23. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சோத்ரம். If anyone desires to come after me, let him deny himself and take up his cross daily and follow me. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், If anyone desires to come தன் after me, சிலுவையை எடுத்துக்கொண்டு let him take up his cross. தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு Let என்னை him take up his பின்பற்ற cross daily and follow me. இதை தான் லூக்கா 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். That's what we read in Luke 14:26. இயேசு சொல்ற வார்த்தை என்ன? What is the word of Jesus? 27ஆம் வசனம், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். Verses 27, he says, he who does not bear his cross and follow me, he cannot be my நீங்கள் disciple. இயேசுவுக்கு சீஷரா இருக்க விரும்புகிறீர்களா? Do you want to be disciple of Jesus? நீங்கள் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறீர்களா? Do you want to follow Jesus? இயேசு சிலுவையை சுமந்து விட்டார். Jesus bore his cross. ஆகையால் நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லல. It doesn't mean that no, I should not bear my cross. ஒவ்வொருவருக்கும் ஒரு சத்தியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். To everyone God teaches a truth. நீங்களும் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின்பற்ற வேண்டும் என்று சொல்றார். He says you have to bear your cross and then follow me. தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். Whoever does not bear his cross and come after me, he cannot be my disciple. அப்படியானால் அந்த சிலுவையை நீ எடுத்துக்கொண்டால் முதலாவது ஒரு சிலுவை இருக்குது, அது கள்ளனுடைய சிலுவை. First cross is a cross. The cross is the thief's cross. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தை நீங்க When you வாசித்தீங்களா? read the book of Luke, the Gospel chapter 23, அவன் என்ன அவனை சொல்லி இருக்குது, அந்த கள்ளனுடைய சிலுவையை பற்றி சொல்லி இருக்குது. it talks about the cross. 39ஆம் வசனத்திலிருந்து From verses 39, it talks அவன் about the cross சிலுவை of the thief. அறையப்பட்டிருந்த வேளையில When he was crucified in the cross, குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களை ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். the one of the criminals who were hanged blasphemed, saying, if you are the Christ, save yourself and us. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? But another answering rebuked him, saying, do you not even fear God, seeing you are under the same condemnation? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். Indeed, we are punished. நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். Indeed, we are justified, for we receive due reward for our deeds. இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு, But this man has done nothing wrong. He இயேசுவை நோக்கி looking at Jesus, ஆண்டவரே, Jesus, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்கிறார். Lord, remember me when you come into your kingdom. இயேசு அவனை நோக்கி, And Jesus said to him, இன்றைக்கு நீர் என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். Assuredly I say to you, today you will be with me in paradise. இவன் சிலுவையிலே தொங்குகிறவன் ஒருவன் இகழுகிறான். Now one who was at the cross rebuked him. தன் சிலுவையில அவன் சிலுவையை அவன் சுமந்து கொண்டு இருக்கிறான். No, he was on his cross. அந்த சிலுவை சுமந்து கொண்டிருக்கும் போது ஒருவன் அவனை பார்த்து சொல்லுகிறான், Another man looked at him and said, அவனை ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை. he was not able to be saved. அவனை சொல்லுகிறான், நாமெல்லாம் செய்த அக்கிரமங்களுக்கு தக்க, செய்த பாவங்களுக்கு தக்க தண்டனையை நாம் சுமக்கிறோம். And he said all this reward is given to us as per our own deeds. தீமை செய்து தீமைக்கு தக்க பலனை நாம் அடைகிறோம். And we receive reward evil to evil. தகாதவைகளை செய்து நாம் தகாததுக்குரிய பலனை நாம் அடைந்து கொள்கிறோம். We receive the reward for which we are not supposed to do, and we did. ஆனா இவர் அப்படி இல்லையே. But he is not so. இவர் நீதிபரரா இருக்கிறாரு. He
he is justified. இவர் உண்மை உள்ளவரா He இருக்கிறாரு. is faithful. பாவத்து நிமித்தம் உண்டாகிற தண்டனை, The condemnation by the sin, உன்னுடைய அக்கிரமத்து நிமித்தமா சில சிட்சைகள், chastisement because of your iniquities, அக்கிரமத்து நிமித்தமா வருகிற பாடுகள், sufferings because of your iniquities. நீ செய்த தவறுக்கு தக்க நியாய தீர்ப்பு தண்டனை நீ சுமக்க வேண்டியது வரும். There's equal to there's a judgment and நான் there's a செய்த punishment for தவறுக்கு your தான் என்ன faults. கர்த்தர் கண்டிக்கிறார். Because of my fault, God is punishing நான் me. செய்த பாவத்துக்கு தக்க சிட்சையை தான் நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். I'm receiving the chastisement for all the sins which I've done. அந்த பாவத்துக்குரிய சிட்சையிலிருந்து நீ விடுதலை பெற வேண்டுமானால், If you are to be set free from the chastisement of your கல்வாரி sin, இடத்துல வந்துட்டா, சிலுவை இடத்துல வந்து இயேசுவே நான் பாவி என்று சொன்னால் கர்த்தர் அந்த பாவத்திலிருந்து அவனை விடுதலை ஆக்கிடுவார். when you come to the Calvary and you call to Jesus, Jesus, I'm a sinner, immediately sets you free. ஒரு பாவத்தை உணர்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு விடுதலை உண்டாயிருது. A child of God who realizes his sin, immediately he has a deliverance. தன்னை நீதிகரிச்சுக்கிட்டே இருப்பான். நான் சரியா தானே இருக்கிறேன், நான் என்ன பண்ணிட்டேன். He will justify Jesus justifies himself. I am right, I am not சிறு right. வயதுல பெற்றோர் செய்த தவறுதல், The faults of the parents, பெற்றோர் செய்த பாவத்துக்கு the sins of தக்க the parents. அந்த சாபங்கள், அந்த பாவங்கள் பிள்ளைகளை வந்து இடத்துல தலைமுறைகளை வந்து பாதிக்கிறது. Oh, their sins and the curse comes and attacks the children and the generations. அவர்கள் தலைமுறைகளுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. It follows to the generations. அதுதான் ஒரு மனுஷன் சொல்றான், That's why a man says, நான் ஒருவனை கொன்னேன், அது என் மேல் எனக்கு காயம் வந்தது என்று சொல்லுகிறார். he says, I killed a man that wounded me. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, When you turn towards Genesis 4, அவன் சொல்ற என்ன, அதாவது தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் பார்த்து சொல்றான். looking at his children and wives, he அவன் says, பேர் யாருன்னா லாமேக்கு. his name was Lamech. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Genesis 4:23. அவன் லாமேக்கு என்ன செய்தான், தன் மனைவிகளை பார்த்து, No, Lamech said to his wife, ஆதாளே, சில்பாலே, சில்லாலே, Adan, Zillah, நான் சொல்வதை கேளுங்க. hear my voice. லாமேக்கின் மனைவிகளே, Voice of Lamech, என் சத்தத்துக்கு செவி கொடுங்க. listen to my speech. எனக்கு காயம் உண்டாக, I have killed a man ஒரு for மனுஷனை கொண்டே, wounding me, எனக்கு தழும்பு உண்டாக, even a young ஒரு man வாலிபனை கொலை செய்தே. for hurting me. ஏன் உனக்கு காயம்? Why you have wounds? அந்த காயம் ஏன் கொலை செய்தேன்? Because you have killed someone எனக்கு காயம் உண்டாயிருச்சு, and I'm wounded. எனக்கு தழும்பு உண்டாயிருச்சு. Oh, there's a hurting, இந்த காயங்கள் நிமித்தமாக நான் இப்பொழுது புலம்புகிறேன். and because of the wound and hurt I mourn. யாரை கொலை செய்தது? Who killed? கொலை செய்தது யாரு? Who killed? லாமேக்கு யாரு? Who is Lamech? அவனுடைய தகப்பன் யாரு? Who is his father? அங்கே பாருங்க, காயினுடைய சந்ததிகளை வந்தவர்கள். They came in the generations of Cain. காயினுடைய சாபம், The curse of அவன் Cain, ஆபேலை கொன்றான். he killed Abel. அவன் காயம் வந்து நிலையற்ற அலைகிறவனாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறான். Now Cain wandered here and there without any sustenance. ஆனால் இங்கே லாமேக்கு சொல்லுகிறான், Here Lamech says, அந்த சாபம் that curse இப்ப எனக்கு வந்துருச்சு, has come to me அந்த வாலிபனை கொன்னதுனால. because the young man was killed. அப்ப என்ன நடக்குது? அப்ப இதுல இருந்து என்ன பார்க்கிறோம்? So what we learn from this, பெற்றோர் செய்த தவறுதல்கள், the faults of the parents, நல்ல கவனிங்க, பிள்ளைகளை வந்து பாதிக்கும், it'll come and attack the children, சந்ததிகளை வந்து பாதிக்கும். it'll come and attack the அந்த generations. பாவங்கள், அக்கிரமங்கள் தலைமுறைகளை வந்து பாதிக்கும். That sin and curse will follow அந்த generations and generations. தலைமுறைகளுக்கு வராம இருக்க வேண்டுமானா நீ கல்வாரி இடத்துல வந்து அந்த பாவத்துக்கு மனஸ்தாபப்படணும். If you want that to be stopped not following the generations, you have to come to the அந்த cross Calvary பாவத்தை and ask for குறித்து, forgiveness. அந்த பாவத்தை குறித்து உனக்குள்ள ஒரு மன வேதனை உண்டாகணும். And you have to have a repentance in your heart about the sin. அதை அறிக்கையிட்டு தேவ சமூகத்துல தேவனோடு ஒப்புரவாகணும். And you have to confess that you have to reconcile with God. இல்லைன்னா அக்கிரமம், பாவம் உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். Or else iniquities and sin will completely pursue you. பெற்றோர் காதல் திருமணம் பண்ணாங்கன்னா பிள்ளைகளுக்கு அந்த சாபம் வரும். நல்லா கவனிங்க. The parents லவ் மேரேஜ் பண்ணாங்க, parents if they do love marriage, பிள்ளைகளும் அதுபோல அந்த பாதையில வருவாங்க. and children will also come into that path. பெற்றோர் கொலைகாரங்களா இருந்தாங்க, if parents are murderers, தாத்தா பாட்டி அப்படி திருடர்களா இருந்தாங்க, if grandmas are அதே போல அவன் சந்ததியும் அப்படி வருமா. thieves, and then generations will அப்ப இது follow. மாறணும்னா என்ன செய்யணும்? If it has to be changed, பிள்ளைகளிடத்துல தலைமுறை இடத்துல வராம இருக்கணும்னா, if it has not to இத follow the லாமேக்கு children's சொல்ற generations, காரியம். what is the voice of Lamech? அந்த கொலை பண்ணதுனால Because of that இப்ப murder, எனக்கு காயப்பட்டிருக்குது, I have wounded, அது என்ன வேதனைப்படுத்தி இருக்குது, it is hurting me, அது எனக்கு அந்த சாபம் என்ன வந்து பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. that curse is following me. அப்ப இது அழிக்க, இது நிறுத்தப்பட வேண்டுமானால் என்ன செய்யணும்? If it has to be stopped, கல்வாரி இடத்துல ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும். you have to go to Calvary and ask for நான் ஒரு forgiveness. திருடனா இருந்துட்டேன் ஆண்டவரே, Oh Lord, I was a thief. நான் ஒரு கொலைகாரனா இருந்துட்டேன் Lord, I am a murderer. நான் ஒரு பாவியாக வாழ்ந்துட்டேன் Lord, I lived as a sinner. என்னை மன்னிங்க ஆண்டவரே, Oh Lord, forgive me. என்று சொல்லி அந்த கல்வாரி இடத்துல வரும்பொழுது When you come to Calvary telling அந்த this, பாவமும் சாபமும் என்ன செய்யுது? this curse and அந்த sin, சிலுவையோடு
சிலுவையோடு வந்து நிக்குது. It comes with his cross. ஹalleluya சொல்லுங்களே. Shout hallelujah. சிலுவைக்கு அந்த பக்கம் வர்றது இல்ல. It doesn't come next to the cross. சொல்லியாச்சு முடிஞ்சாச்சுன்னு சொல்லிட்டு நீ இஷ்டம் போல நடக்க கூடாது. No, it doesn't mean that you have told it is finished and you can live as per your wish. சமூகத்தில் கல்வாரி அன்போடு இருதயத்தில் கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும். And every day you have to be in God's presence, bring the love of Calvary in your heart. கல்வாரி இரத்தத்தினால் எங்கள் சந்ததிகளை நீ பாதுகாக்கணும் ஆண்டவரே. Oh Lord, by the Calvary you have to preserve our generations. கல்வாரியின் பண்ண தியாகம் என்னுடைய குடும்பத்துக்கு தலைமுறைகளுக்கு நன்மை உண்டாகணும் Oh ஆண்டவரே. Lord, the sacrifice which you have done in Calvary has to bring blessings to my generations. ஆசீர்வாதம் ஒரு பாதுகாப்பு உண்டாயிருக்கணும் ஆண்டவரே. Lord, for them there should be a blessing and protection. ஒவ்வொரு நாளும் நீ தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடும்போது, Every day when you kneel down in God's presence, கல்வாரி அன்பை தியானிக்கும் பொழுது, when you meditate the love of Calvary, அக்கிரமம் உங்களை தொடராது. that iniquities will not follow you. அந்த கள்ளன் தன்னுடைய செய்த தவறுகளுக்கு தண்டனை அனுபவித்தார். Therefore that thief was punished for his deeds. சொல்லுங்க. Shout hallelujah. என் தாத்தா பயங்கரமான கொலைகாரர். My grandfather, my father's father is a great murderer. பயங்கரமான ஆள். அந்த ஊரே பயப்படுமா அவருக்கு. The entire place will be afraid of him. பயங்கரமான மனுஷன். அவருடைய காரியங்கள் எல்லாம் சொல்லுவாரு என்கிட்ட. He used to tell about his things. நாங்க சின்ன பையனா இருப்போம். And I was so young. பாட்டி சொல்லுவாங்க. My grandma used to tell. உங்க தாத்தா இருக்கிறாரு, அவர்ட்ட வாழ்றதுலாம் பெரிய காரியம். It's a great trouble to live with his grandfather. பயங்கரமான மனுஷன். He was a so terrible man. அவருடைய தாத்தி எங்க பாட்டி இரண்டாவது மனைவி. My grandma was the second wife. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாளா. And first one did some faults. மூத்தவ ஏதோ தப்பு பண்ணிட்டாளா. First one did some faults. அவளை கொலை செய்து அப்படியே எங்க வாழை தோட்டத்துக்குள்ள அந்த இத போட்டு மூடி வச்சிட்டு வந்துட்டாராம். ஒருத்தர் ஒண்ணும் பண்ண முடியலையா. He killed her and buried her in the plantain farm and no one did anything. அவர் பேர் கலுங்கடியார். கலுங்கன்னாலே பயப்படுவாங்களா எல்லாரும். And everyone used to be afraid of him. பயங்கரமான அந்த பயங்கரமான பாவியா இருந்தார். He was a terrible sinner. அவரா அந்த எந்த இடத்துக்குள்ள துணிச்சலா போய் ஏறுவாராம். Anything with courage used to go and போய் மரத்துல போய் பதனி கல் எடுத்து குடிக்கணும்னா அவர் போய் பனை மரத்துல ஏறி கல் ஏறி குடிச்சிட்டு இருப்பாராம். யாரு வந்தாங்கன்னா அது பாட்டுல அசட்ட பண்ணி ஜம்ப் பண்ணி ஓடிடுவாராம். And he used to climb on the coconut or palm tree and to drink toddies and someone comes and chases, he used to jump and go. பாட்டி ஒரு தடவை சொல்றாங்க. My grandma said once. அது ஒருத்த பனை ஏறி கல் எடுப்பாங்க. கல் வியாபாரம் பண்றது. People used to climb palm tree to take the toddies. அதுதான் முத பனை மரமா. That was the first palm tree. பனை மரத்துல உள்ளதெல்லாம் இல்லாம போயிடுச்சாம். And it was all lost. அவனுக்கு முத பனை மரம் கும்பிடு போட்டுட்டு அவன் மரத்துல ஏறணுமா. And first he used to pray and then climb into the palm tree being first palm tree. கும்பிடு போட்டுட்டு மரத்துல ஏறாது பார்க்கறானா மேல அவர் உட்கார்ந்து அப்படி கலசத்துல வச்சு குடிச்சிட்டு இருக்காராம். And this man when he prayed and lifted up his hand saw that this grandfather was sitting there and he was drinking the toddy. இவனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. He was so angry. இருடா மாவன ஒவ்வொரு நாள் நான் பாத்துக்கிட்டு இருக்கறேன் என் பனை மரத்துல ஏறி எம்டியா வந்துகிட்டு இருக்கறேன் நானு. And I am climbing on the palm tree and seeing that part is empty. இவர் ஏறி போறாராம் மேலே. And he went up. அவருக்கு கீழ இறங்கி வந்துகிட்டே இருந்தாராம். இவன் நல்ல அருவாளை மாட்டிக்கிட்டான். நல்ல அருவா பாலை அருவாளை. And he went up and he was coming down. மேலே ஏறிட்டே போகும்போது அவர் கீழ இறங்கிட்டே வந்தாராம். He was coming down. பாதி தூரத்துல வரும்போது அருவாளை தூக்கி வெட்ட போறாராம். He took this sword. டக்குனு பக்கத்துல ஒரு குளம் இருந்துச்சு. அதுல ஜம்ப் பண்ணிட்டு அப்படி ஓடிட்டாராம். He took this sword, wanted to cut him and he jump to another tree and went. இப்படி பயங்கரமா செய்வாரா அப்படி. This is how he used to do. யாரு வல்ல அந்த தெருவுல ஒரு ஆடு போகுதுன்னு சொன்னா அது இன்னைக்கு அந்த ஆட்டை அறுத்து குழம்பு வைக்கணும்னு பிளான் பண்ணாருன்னா அன்னைக்கு அந்த ஆடு க்ளோஸ். அன்னைக்கு உடனே அந்த ஆட்டை அறுப்பாங்களா, உடனே குழம்பு வச்சுவாரா, எல்லாம் அதுக்கு 4 பேர் கூட்டு கூடுவாங்களா. If there is a sheep or goat in the street, he saws he wants to kill it and he want to eat, he does it so. ஒரு நாள் இயேசு அவரை சந்திச்சார். One day Jesus met him. தலைமுறையோட பிள்ளைகள் பாதிக்க கூடாது. My generation should not be affected. எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். I have a son. எனக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க. I have a daughter. ஆண்டவரே அதை பாதுகாக்கணும். Lord, that has to be protected. சுவிசேஷம் அவரை சந்திச்சது. இந்த தலைமுறைகளுக்கு சாபம் வந்துட கூடாது. Oh, my curse should not come follow my generations. Oh, it should not follow my generations. சமூகத்துக்கு ஓடி வந்தாரு. He ran to God's presence. அப்படியே கர்த்தர் மாற்றிட்டார். ஒரு ஆட்டுக்குட்டியை போல மாற்றிட்டார். Lord completely changed him like a lamb. அவள கூட்டத்துக்கு நடந்து போவாரு அங்க இருந்து ஃபெய்த்தோமுக்கு ஆராதனை. He used to walk to Faithom so long. கிட்டத்தட்ட அவங்க இருக்கிற ஊருக்கு அதுக்கு கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தூரம். From his place the Faithom was 7 kilometers far. பஸ்ல போனா அதுக்கு 7 ரூபாய் 8 ரூபாய் ஆகுமேன்னு சொல்லிட்டு நடந்து எங்களை கூட்டிட்டு போவாங்க. No, fearing to spend 7 rupees or 8 rupees used to walk நடந்து along. போயிட்டு நடந்து ஃபெய்த்தோம்ல கொஞ்சம் சோறு இருக்கு அதை சாப்பிட்டுட்டு வரும்போது நடந்தே கூட்டிட்டு வருவாங்க. They used to take us and we used to walk and we used to eat food in Faithom, we used to walk back. இவனா எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. Everyone surprised, is he? நீயா ஓ கலங்கா நீயா அப்படி இருக்கற? Is he you? எப்படி நீ மாறிட்ட? How did you change? இயேசு எல்லாம் மாத்திட்டாரு. Jesus changed me. என் பிள்ளைகளோட தலைமுறைக்காக நான் மாறிட்டேன். For my generations I அந்த changed. வார்த்தையை சொன்னதை என் காதுனால நான் கேட்டேன். I heard the voice he said. சந்ததிகள் ஆசீர்வாதமா நல்லா இருக்கணும். My generation to be blessed. என் தலைமுறைகள் நல்லா இருக்கணும்னு விரும்புறேன். My generation to be blessed. அப்படினு தன்னை ஒப்பு கொடுத்தார். He surrendered himself. அவரோடு அதோடு சிலுவை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டது பாவ சாபத்தை. From then on cross accepted his curse and sin. தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். God
God is blessing the generations. அல்லேலூயா. Hallelujah. ஆகையினால் இல்லை என்றால் உன் பாவத்துக்கு தக்க நீ செய்த தவறுதலுக்கு தக்க பாவத்துக்கு தக்க தண்டனையை நீ அந்த சிலுவையில் சுமக்க வேண்டியது வரும். Or else you have to take your punishment for all the faults what you have done in the cross. இரண்டாவது ஒரு சிலுவை பற்றி சொல்லி இருக்குது. Second cross, அதான் சிரேனே ஊரானாகிய சீமோன். that is Simon of Cyrene. அவன் சிலுவையை சுமக்கும்படியாக It bore the cross. அவனை பற்றி பைபிள்ல சொல்லி இருக்குது. It talks about him. மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல Gospel of Mark chapter 15 verses 21. மார்க் 15:21. Mark 15:21. சிரேனே ஊரானும் அலெக்சாந்தரும் ரூப்புக்கு தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார். அவருடைய சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணினார்கள். Then they compelled a certain man, Simon a Cyrenian, the father of Alexander of Rufus. சிலர் சொல்றாங்க அவர் சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணாங்க, ஆனா அவன் சிலுவையை சுமக்காம ஓடிட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆளு சொல்லிக்கிட்டு இருந்தார். Somebody said he was compelled to take the cross but he refused and he ran. மார்க் 27:32 வாசிச்சு பாருங்க. மத்தேயு 27:32 வாசிச்சு பாருங்க. Matthew 27:32. அதே போல லூக்கா 23 வாசிச்சு பாருங்க. Also in Luke 23. போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினாங்க. 23 லூக்கா 23:26 வாசிங்க. அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். ஓடில நிர்பந்தம் பண்ண அவன் மேல் வைத்தார்கள், அவன் சுமந்து கொண்டு போகிறான். It is told that no, they laid the cross on him and he bared it after Jesus. சிலுவையை நாம் சுமக்க வேண்டும், நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி. ஆனால் எனக்கு அது சிலுவை, ஆனால் அந்த சிலுவையை நான் சுமந்து கொண்டு போகிறேன். It is not, no, we have to, it's compelled, we have to bear our cross. If the cross is for me, I have to bear it for me. இந்த குடும்ப வாழ்க்கையில சின்ன காரியங்கள் சகிக்க முடியல, பிள்ளைகளுக்கு சகிக்க முடியல. Today in the family life, small things people are not able to tolerate and bear. Even children, பிள்ளைகள் எடுத்துக்கொண்டாலும் வாலிபர்கள் எடுத்துக்கொண்டாலும், if you talk about children or youths, குடும்ப வாழ்க்கையில் இருந்த அவர்கள் 2 பேரை எடுத்துக்கொண்டால், கணவன் மனைவி 2 பேர், husband and wife being in a family life, சின்ன காரியம் பண்ணால் உடனே கோச்சிட்டு உடனே பேக் தூக்கிட்டு போயிடுவாங்க. even a small thing they fight and they take the bag and they go back to home. இனி இருக்க முடியாது, I cannot live anymore. ரெண்டுல ஒன்னு பார்த்தே ஆகணும். Let me see, முடியாதுனா முடியாது. let me conclude, if it's not possible, சிலுவை உன் மேல வைக்கும்போது நீ அந்த சிலுவையை கண்டிப்பா சுமக்கணும். when the cross is kept on you, you have to bear it. அந்த சிலுவையை சுமந்து கொண்டா உன் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். When you bear the cross, when it's laid upon you, your generation will be blessed. அந்த ஊரானாகிய குடும்பத்தை பற்றி பவுல் வாழ்த்துகிறார் தெரியுமா பின்னாடி. St. Paul praises about the Simon of Cyrene. ரோமர் 16ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, when you read Romans 16, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா, இவர்களை பற்றி பவுல் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். in Acts 19 Paul praised about them and greeted about அவர்களை them. வாழ்த்துங்க, greet him. அவர்களுக்கு மாத்திரமல்ல, தாய் எனக்கும் தாய், அவருடைய அம்மாவை பற்றி சொல்றாங்க. வாசிங்க அந்த அப்போஸ்தலர். about his mother he said, no, he's also, no, ரோமர் 16:13 வாசிங்க. கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும், கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் 16:13 ரோமர். எனக்கு 16:13 அவனுடைய தாயையும் எனக்கு தாயாகி அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். greet him. இவள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம். அந்த சிரேனா ஊரானாகிய சீமோன், that Simon of the Cyrene, அவன் சுமந்தபடியினால், because he bore the cross, அந்த சிலுவையை சுமந்தபடியினால், because he bore the cross, என்ன செய்யறானா, அவனை ஆசீர்வதிக்கிறாங்க பாருங்க. see, therefore he is blessed. கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கு தாயாகி அவனுடைய தாய். greet Ruth chosen in the Lord and his mother and mine. இத பின்னாடியே சொல்றாரு பாருங்களேன். and again he says, இந்த வார்த்தை நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளை வாசி பாருங்க. 19ஆம் அதிகாரம் 39 33ஆம் வசனத்துல அந்த அலெக்சாந்தரை பத்தி சொல்லி இருக்கு பாருங்க. 19:33 அவன் ஒரு பெரிய ஸ்தானத்துல கொண்டு வந்து எல்லாருக்கும் ஒரு சமாதானம் பண்ணுகிறவனாக காணப்படுகிறான் யூதன். no he is Alexander of the multitude, he is a Jews putting him forward. அப்பொழுது யூதர்கள் அலெக்சந்தா என்பவனை முன்னிறுக்க தள்ளுகையில் கூட்டத்தில் சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள். அலெக்சாந்தர் கையமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாயிருந்தான். பாத்தீங்களா, அவர் எல்லாரையும் சமாதானப்படுத்துறார். no Alexander mentioned with his hand wanted to defend his people. உங்களை சமாதானத்துக்குரியவர்களாக மாற்றுவார். and God will change you of people of peace. குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, whatever the problem in the family, ஏற்ற தாழ்வு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், whatever the situation of up and down, மேல சுமத்தப்பட்டதுக்குள்ள நீ சந்தோஷமாய் சுமந்து கொண்டு போகணும். and whatever is laid upon you, you have to happily bear it. குடும்ப வாழ்க்கையில் இணைந்து இருக்கிறவர்கள், those who are united in family life, பெற்றோரோடு கூட இருக்கிற பிள்ளைகள், children with their
families. உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை வருது என்று சொல்லிக்கொண்டு என்னால முடியாது, In your life when problems come, இந்த லோகத்தை என்னால சுமக்க முடியாது என்று சொல்லி போனால் உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. when you say no, I cannot take up this yoke, then you'll lose blessing. ஊழியங்கள்ல வந்தா கடைசி வரைக்கும் நீ அந்த சிலுவையை சுமந்து கொண்டே போகணும். When you come to the ministry, until the end you have to take up bear your cross. எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, The responsibility. இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், This is the ministry given to me. இதை நீ சுமக்க முடியாதுன்னு போனா அவ்வளவுதான், நீ அழிஞ்சு போன, அவ்வளவுதான் முடிஞ்சு. When you say I cannot bear it, it means you are destroyed. நான் சுமக்கிறேன். I bear it, Lord. நிர்பந்தத்தின்படியே கட்டாயத்தின்படி என் மேல வச்சிட்டாங்க தோள்ல. Oh, because of compulsion and because of force they have laid it on me. பெற்றோர் இந்த வாழ்க்கையில என்னை இணைச்சிட்டாங்க. My parents has united me in a family life. என்ன வந்தாலும் சரி நான் சுமக்கிறேன். Whatever come, I will bear it. சுமக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். Those who bear it shout hallelujah. ஐயா பட்டாபுரம் சபையை பத்தி பிரச்சனையே கிடையாது. There's no problem about டைவர்ஸ்ங்கிறதுக்கு வேலையே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. There's no divorce at all. முடியாதுங்கிறதுக்கு வேலையே கிடையாது. There's no என்ன வந்தாலும் நான் சுமந்து கொண்டே போவேன். anything I will bear it. இப்படி சுமக்கும்போது when you bear it, தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். then your generations will be அவர்கள் blessed. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். They shall be blessed by the Lord. இன்னொன்று இயேசு சுமந்த சிலுவை. And finally the cross with Jesus அதுதான் நீங்க bear. எபிரேயருடைய புத்தகத்தில் நீங்க வாசிக்கிறீங்க. That's what we read in the book of Hebrews. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல Hebrews 12:2. அவர் சந்தோஷமா சிலுவையை சுமந்து கொண்டு போனார். Oh, looking Jesus, no, he took the cross அவர் joyfully. தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். பாத்தீங்களா, அவர் சந்தோஷமாய் சிலுவையை சுமந்து கொண்டு போனார். For the joy that was set before him, he endured the cross. முறுமுறுக்காம போகணும். You have to go without murmuring. சந்தோஷமா போகணும். You have to go with joy. இயேசு மரணத்துக்கு முன்பாக, அவர் சிலுவையை சுமப்பதற்கு முன்பதாக மரணத்துக்கு முன்பாக ஒலிவமலைக்கு போனார். எப்படி போனார் தெரியுமா? Jesus before the death, before he was crucified in the cross, he went to Mount Olives. யோவான் புலம்பிக்கிட்டா போனாரு. Did he mourn and என்ன நடக்க போதோ புலம்பிட்டு போனாரா? Did he murmur stating that oh, I don't know what is going to happen? பைபிள்ல நல்லா வாசிச்சு பாருங்க. அவர் ஒலிவ மலையில் அவர் பாட்டு பாடிக்கொண்டே ஸ்தோத்திர பாட்டு பாடிக்கொண்டே ஏறி போனாரா? Read it well in the scriptures. He is with songs went to Mount Olives. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். Matthew 26:30. அவர் ஒலிவ பாட்டு பாடிக்கொண்டே அவர் ஒலிவ மலைக்கு ஏறி போய் இருக்கிறார் பாருங்க. With songs he went to Mount Olives. இயேசு அவர் அப்ப சொல்லுகிறார். ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போய் என்ன சொல்றார்? அப்பொழுதே சீச்ச மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தைகள் நாடுகள் சிதறப்படும். எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே ஹல்லேலூயா Hallelujah. அவர் ஸ்தோத்திர பாட்டு பாடிக்கொண்டே போறார். He sang the hymns and he went to Mount நீங்க Olives. சிலுவை எப்படி சுமந்து கொண்டு போகணும்? How you have to bear your cross? அல்லேலூயா 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 பாடிடுவேன், அல்லேலூயா அல்லேலூயா பாடிடு, அப்படி பாடிக்கிட்டே போடணுமா? You have to sing your song and then bear your cross like this. அல்லேலூயா. Hallelujah. என்ன செய்யணும் சொல்லுங்க. முறுமுறுத்துக்கிட்டே போகணும். முணு வாயை திறந்து பேசுங்களேன் அப்படின்னு சொன்னாலும் முணு. Is it murmur? You have to keep murmuring. கேட்காம முணு. They'll murmur without. பாத்ரூமுக்குள்ள இருந்துகிட்டு முணு பேசிக்கிட்டே Being in washroom they murmur. படுக்கையில இருந்துகிட்டு முணு பேசுறாங்க. In the bed they murmur. காது கேட்காத அளவுக்கு. நான் என்னமா பேசிட்டு போறேன், உங்களுக்கு என்ன? What is your problem? Let me talk anything. கொஞ்சம் சத்தமா பேசு, நான் கேட்கறேன்னா. If you talk loudly, let me hear. பேசுவாங்க. உடனே அதுல முணு. They'll murmur. நீ என்ன செய்யணும்? What do you have to do? என்ன செய்யணும்? சந்தோஷமாக, with joy. ஒருவன் என்ன செய்யணும்? இயேசு எப்படி போனார் சிலுவையை சுமந்து கொண்டு? Jesus how he bore his cross and went. ஹல்லேலூயா சொல்லுங்களே. Shout hallelujah. சிலுவையை சுமந்து கொண்டு எப்படி போனார்? How he bore his பாட்டு cross. பாடிக்கொண்டே ஒலிவ மலைக்கு போனார். Oh, with songs and hymns. அதான் யாக்கோபு நிருபக்காரர் அதை பற்றி சொல்றாரு. And that's what we read in James. யாக்கோபு 5:13 என்ன வாசிக்கிறீங்க? What we read in James 5:13. சொல்லுங்க. ஒருவன் உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் கடவன். சொல்லுங்க. துன்பப்பட்டால் ஜெபம் பண்ணணும். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் பாட்டு பாடணும். ஹல்லேலூயா. அல்லாஹ் இயேசு என்ன செய்தார்? சிலுவை எப்படி சுமந்து கொண்டு போனார்? How Jesus bore his cross. எப்படி சுமந்து கொண்டு போனார்? How he bore his cross. மகிழ்ச்சியா இருந்தால் he was joyful. சொல்லுங்க. பாட்டு பாட மாட்டேன், இன்னைக்கு என்னால முடியாதுன்னா முடியாது. Sing song. No, it is not possible. இன்னைக்கு நான் பாடிக்கிட்டு தானே இருந்தேன். I will not sing. இன்னைக்கு நீங்க பாடினா என்ன? What is wrong in குடும்ப you? ஜெபத்துல வரும் வாக்குவாதம். This contention will come in family prayer. கிரானி பாடுப்பா. Daddy sing. கொஞ்சம் நல்லா வாயை திறந்து பாடு. Open your mouth and sing. கீபோர்ட் மட்டும் வாசிக்கிறியே. You are playing keyboard. கொஞ்சம் பாடுனா நான் பாடலாம்னு செய்றேன், நீங்க பாடுங்களே. I am singing, you sing. அப்படி சொல்ல கூடாது. என்ன சொல்லணும்? You should not say so. அவன் பாடுவான், நான் சும்மா சொல்றேன் அவனுக்கு உதாரணத்துக்கு. ஏன்னா வேற யாரையும் சொன்னதா கோவிச்சுக்கிடுவீங்க. அவனை சொன்னா கோவிச்சுக்கிட மாட்டாங்க. அதனால தான் சொல்றேன் நான் அவனுக்கு.
என்ன சொல்லணும்? What do you have to say? பாடணும், கர்த்தரை துதிச்சு பாடணும். எனக்கு இன்னைக்கு முடியாது. Praise your Lord and இன்னைக்கு sing. ஜெபம் பண்ண முடியாது. Today I cannot pray. இன்னைக்கு ஆராதனைக்கு வர முடியாது. Today I cannot come to service. இந்த கீபோர்ட் போடுறவங்க, அந்த தபேலா வாசிக்கிறவங்க, ட்ரம்ஸ் அடிக்கிறவங்க எல்லாரும் காத்துரு போட்டு கண்டிப்பா வரணும் நான் சொல்றேன். No, I'll tell you, there's people those who play musical instruments. நீங்க You ஒரு have to come கிருபை to the இல்லாம tarry அபிஷேகம் meetings. இல்லாம இதுல வேலை செஞ்சீங்கன்னு வச்சுக்காங்க. Without any ஏதோ grace and without கடமைக்காக anointing. செய்யற மாதிரி இருக்கும். It is like, no, for the sake of doing நீங்க it. செய்யற ஊழியத்துல ஒரு அபிஷேகத்தோடு செய்யணுங்க. The ministry what you do, you should be அங்க doing with ஆவியின் anointing. அநேகம் செய்யணும். அப்ப அந்த வாத்திய கருவிகளை வாசிக்கும் போது வியாதிகள் ஓடுங்க. When you play the instrument, then disease will be தாவீது healed. என்ன செய்தான்? அந்த வாத்திய கருவி வாசிக்கும் போது என்ன நடந்துச்சு? வயலின் வாசிக்கும் போது பெரிய பெரிய ராஜாக்களுடைய ஆவியெல்லாம் புறப்பட்டு வெளியே ஓடிச்சு. When David played the harp, no, the spirits went out from kings. இருக்கிற தேச தலைவர்களுக்குள்ள இருக்கிற பிசாசுகள் எல்லாம் ஓடிரும். Demons will get out from the leaders of the nations. இந்தியாவை அப்படி பண்ண போறோம், இப்படி பண்ண போறோம். I'm going இந்தியா to do என்ன it. நடக்க போதோ தெரியல. I don't know what is going to India. I'm going to do எல்லாம் like ஒரு this, பெரிய that, like that. கலக்கத்துக்குள்ள என்னங்கிறது எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம் இன்னைக்கு. And everyone is expecting in trouble. What is முழு going to happen? உலகம் கலங்கிக்கிட்டு இருக்குது. The entire world is in trouble. முழு உலகம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. The entire world is expecting. இந்தியா முழுவதும் கலங்கிக்கிட்டு No, இருக்குது. India and the entire India is அது in trouble. சிறுபான்மையினர் அதுவும் கிறிஸ்தவர்கள் மத்தியில, அதுவும் முஸ்லிம் இஸ்லாமியர்கள் மத்தியில பயங்கர கொதிப்பா இருக்குது. Between the minorities, Christians and Muslims, it's a என்ன great நடக்க trouble. போதோ தெரியல. What is going to என்ன happen? சம்பவிக்க போதோ தெரியல. What is going to happen? தேவன் அந்த பாழாக்கருடைய கையில ஒப்பு கொடுத்து விடுவாரோ? Will God surrender us in the man of who is going to தேவன் destroy? துஷ்டனுடைய கையில ஒப்பு கொடுத்து விடுவாரோ? Will God give us in the hand of இப்படி the man who இருக்கிற destroys இந்த it? காலகட்டத்துல Midst of the situation, நீங்க தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிச்சா போதும். it's enough you sit in God's நீங்க presence தேவ and pray. அன்பினால் நிரம்பி இருந்தா போதும். It's enough when you're filled with God's நீங்க love. நல்ல சங்கீதம் பாடிக்கொண்டிருந்தா போதும். It's enough when you sing psalms. நல்ல அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவர்களா இருந்தா போதும். It's enough when you're anointed. நீங்க காலையில ஒரு ஆளு என்கிட்ட போன்ல பேசும்போது, பாஸ்டர் காத்திருப்பு கூட்டத்துக்கு வரலன்னா கொஞ்சம் ஆண்டவரை விட்டு தூரம் போன மாதிரி தெரியுது, என்ன அப்படின்னு தெரியுது இல்ல, அப்ப ஒழுங்கா வாங்க அப்படின்னு நான். Somebody called me in the morning and said, Pastor, if I don't attend prayer meeting, I feel no, I'm a little gone away from God. காத்திருப்பு கூட்டத்துக்கு வரல ஆவியில தெரியுது அது. So it's felt in the Holy எத்தனை வாரம் Spirit. காத்திருப்பு கூட்டத்துக்கு வராம இருக்கிறாங்க, டிமி கொடுக்குறாங்க. அன்னைக்கு தான் முக்கியமானதை வச்சுக்கிட்டு வாங்க கூட்டத்துக்கு போகணும், அதனால இங்க உட்கார்ந்துருவோம். There are so many people not coming to tarry meeting for so many days. வேற நீ அடுத்த நேரம் கூட செய்யலாம். நீ Work you can do next time ஆனா also. தேவ சமூகத்தை நீ அசட்ட பண்ண, தேவ சமூகம் திரும்ப கிடைக்காது. Again you'll not get God's presence when you despise it. எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்தை நீ கனம் பண்ணுகிறாய், கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவா. The more and more you honor God's presence, in return God will honor you. இருந்தது போல இருக்கும். It will maybe தேவ சமூகத்தில் difficult. நெருங்க The more you get closer to God's சாப presence, பாவ கரைகள் நீங்கி போகும். oh, the curse and sinful spots will be எல்லா changed. தடைகளும் நீங்கி போகும். All the barriers will be changed. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. அவர் எப்படி போனார்? அவர் எப்படி போனார்? How he went? என்ன செய்தார்? அவர் எப்படி போனார்? சோத்திரம் பாட்டு பாடிக்கொண்டே போனார். Oh, he sung hymns and went to Mount Olives. ஏனென்றால் அவர் மரிக்க போகிறார். He's going to die now. மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, The Gospel of Mark chapter 14 verses 14:26ல வாசிக்கும் 26. அங்க என்ன வாசிக்கிறோம்? What we read. அங்கே அவர்கள் சொல்லிடுற ஸ்தோத்திர பாட்டை மார்க்கு பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு அவர் அங்க போனார்கள். மார்க்கு சுவிசேஷம் சொல்லுகிறார், ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டே போகிறார். Also Mark the Gospel says, and when they had sung a psalm, they ஒப்பு went to கொடுங்க, Mount Olives. நீங்க ஒப்பு கொடுங்க. Surrender yourselves. சோதனை காலங்கள்ல ஒப்பு கொடுங்க. During the temptation, உங்களுடைய surrender. கஷ்டங்கள் வேதனைகளா சந்தோஷமாய் கர்த்தருடைய சமூகத்துல கலிகூருங்க. During difficulties and troubles, with joy, rejoice in God's presence. நீங்க செய்த தப்பிதத்துக்கு தக்க தீமைக்கு தக்க பலன் உங்களுக்கு வருமானால் அதனால உங்களுக்கு என்ன கீர்த்தி, என்ன பிரயோஜனம்? பேதுரு அப்போஸ்தலன் சொல்றாரு. St. Peter says, no, if you get a reward as per the works what you've done, then what is the use of it? செய்த தவறுக்கு தக்க சிலுவை வேண்டாம் நமக்கு. Let's not have the cross as per the... செய்த உப்பம் தின்ன தண்ணி குடிச்சான். If you உப்பம் தின்னவன் தண்ணியை குடிக்கிறான். அந்த சிலுவை நமக்கு வேணும். No, let's not have that cross. If you done fault, we have to take the punishment. அல்லது அந்த சிரேனே ஊரானாகிய சீமோனை போல என்ன பண்றதுன்னு கஷ்டத்தோட நீ சுமந்து கொண்டு போறவனாகல்ல. No, it should not be like Simon of Cyrene, with compulsion you bear the cross. இந்த சோதனை நீ சந்தோஷமா சுமந்து கொண்டு போனா, in the temptations and trials, when you joyfully take your cross and go. Yes, நீங்க ஆபிரகாமை பற்றி நீங்க பார்க்கும்போது, when you see about Abraham, அவன் ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கு பலி செலுத்தின பின்பு, after he offered his son Isaac as a sacrifice, அதுக்கு பின்பு தான் அங்க ரெபெக்காளுங்கிற உருவாக்கப்படுறா, தெரியுமா? and after that Rebekah was formed. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. Come to Genesis 22. எப்பொழுது நீ ஒப்பு கொடுக்கப்படுகிறாயோ, when you are surrendered, எப்பொழுது ஒப்பு கொடுத்தானோ, when he was submitted, அப்பொழுது அங்க ரெபெக்காள் பிறக்கிறாள். பிரியமானவர்களே, beloved, Rebekah was born then. அங்கதான் தேவ சமூகம், அங்கதான் மணவாட்டி என்பவர் உருவாக்கப்படுகிறார். Oh, wherever is God's presence, bride is formed there. சிலுவையில இயேசு எப்பொழுது தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, when Jesus Christ offered himself in the cross, கடந்த வாரத்துல சொன்ன அவர் அந்த அயர்ந்த நித்திரை
அக்கறையா இருக்கும் பொழுது, when he was in deep sleep last week, I said, அந்த கல்வாரி மரணம், the death of Calvary, அந்த கல்வாரி தியாகம், the dedication of Calvary, எலும்பிலிருந்து ஒரு மனுஷன் உருவாக்கப்பட்டது போல, as like from the rib a woman was formed, புதிய ஏற்பாட்டு காலத்துல சபை உருவாக்கப்பட்டது. New Testament church was formed. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க, 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசித்தா, Genesis 22:20, when you read, இந்த காரியங்கள் நடந்த பின்பு, எந்த காரியங்கள்? now it came to pass after these இங்கே things, ஈசாக்கை பலி செலுத்தி when Isaac was offered as a sacrifice, கொடுக்கப்பட்டு, when he was submitted, தேவனுடைய சத்தத்தை கேட்டு, heard the voice of the Lord, அந்த சோதனை காலங்கள் அவன் சந்தோஷமாய் திரும்பி வருகிறான். after the temptations of trial he returned இந்த with joy. காரியங்கள் நடந்த பின்பு, After it came to pass, ஒருவன் ஆபிரகாமிடத்தில் வந்து என்ன சொல்றான்? after these things it was told to Abraham, saying, மில்காலும் மில்காலும் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றாள். பெற்றாள். அவர்கள் யார் என்றால், முதற் பேரான ஊத்ஸ், ஊத்ஸ், அவன் தம்பியாகிய யூஸ், ஆராமுக்கு தகப்பனாகிய கேமுவேல், கேசேத், ஆசோ, பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள். பெத்துவேல் ரெபெக்காளை பெற்றார். ஹalleluya. இப்ப Hallelujah. ஈசாக்கு திரும்ப கொண்டு வரப்பட்டார். Bethuel, Rebecca, இப்ப ஈசாக்குக்கு ஒரு ரெபெக்காள் பிறந்தாள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, Rebecca was born for Isaac. இது மறைக்கப்பட்ட சத்தியம் பிரியமானவர்களே. Beloved, it is a hidden இந்த secret. காரியங்கள் நடந்த பின்பு, Behold, when this thing come to அங்கே pass, ரெபெக்காளு கர்த்தர் ஏற்படுத்துகிறார் பாருங்க. God இவனுக்காக from ஒன்றை Rebecca. கர்த்தர் and ஏற்படுத்துகிறார். after the Rebecca was born, தேவன் உனக்காக சில நன்மைகளை செய்வார். God will do certain good things for இந்த you. சோதனையில் நீ சந்தோஷமாய் கடந்து போவாயானா, When you move forward with joy during temptations and ஆண்டவரே, trials, நான் போகிறேன், yes, let me go. நான் போகிறேன், Let me go. துன்பப்படுகிறேன், இந்த மனுஷனோடு சேர்ந்து நானும் உம்முடைய சந்தோஷமா இந்த பாதையில போறேன். Let me also suffer and let me also be happy with this man. அநேகர் இந்த ஓட்டத்தை ஓடினார்கள், Many ran this race அநேகர் ஓட்டத்தில் முடிவை அவர்கள் வெற்றியாய் காண முடியவில்லை. and many were not able to finish the race victoriously. ஓடினவர்கள் ஓட்டத்தை வெற்றியாய் காண முடியவில்லை. Those who have started the race were not able to finish the race ஓட்டம் victoriously. தொடங்கின பேர் அதிகமான பேர். There are so many those who started the race. மீட்பரோடு கடந்து போனார், If you walk with me, Redeemer, அவரோடு சேர்ந்து நாம் கடந்து போவானா, if you move with him, நம்முடைய ஓட்டத்தின் முடிவு ஜெயமா இருக்கும். our end of the race will be ரெபெக்கா victorious. நமக்குள்ளே உருவாக்கப்படுவார். Rebecca will be formed in us. நாம் அவருடைய கிறிஸ்துவின் மனவாட்டியாக மாற்றப்படுவோம். We will be changed as the bride of Christ, ஈசாக்கு கேட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கேட்ட மனவாட்டியாக நாம் மாற்றப்படுவோம். and we shall be bride acceptable to our Lord Jesus Christ. பாட்டுக்காரங்க ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. There's a song. ஓட்டம் தொடங்கின பேரதிகம் மீட்பருடன் போனார் மெத்த மெதுவாய், கூட்டம் புதியதென்று சிலர் கூடினார், நாட்கள் போனதால் பலர் வட்டமடைந்தார். ஓட்டம் தொடங்கின பேரதிகம் மீட்பருடன் போனார் மெத்த மெதுவாய், கூட்டம் புதியதென்று சிலர் கூடினார், நாட்கள் போனதால் பலர் மாற்றம் அடைந்தார். நான் போகிறேன், நான் போகிறேன், இன்னல் என்று கொன்று கண்டு நான் அஞ்சிடேன். என்னை படும் சில தேவமைந்தர்கள், எத்தனை பேர் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் எழுப்பி நிற்போம். நான் போகிறேன் இயேசுவே, நான் போகிறேன், நான் போகிறேன், நான் சில பேர் சுமந்து கொண்டு போகிறேன். சந்தோஷமாய் இன்னல் என்னும் கொன்று கண்டு நான் அஞ்சிடேன். என்னை படும் சில எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். தேவமைந்தர்கள், நான் போகிறேன் இயேசுவே, நான் போகிறேன், நான் போகிறேன், நான் போகிறேன். எல்லாரும் சேர்ந்து together. கொன்று கண்டு நான் அஞ்சிடேன். என்னை படும் சில தேவமைந்தர்களுடன் நான் போகிறேன் இயேசுவே, நான் போகிறேன். ஓட்டம் தொடங்கின பேரதிகம் சிலருடன் போனார் மெத்த மெதுவா, கூட்டம் புதியதென்று சிலர் கூடினார், நாட்கள் போனதால் பலர் வட்டமடைந்தார். நான் போகிறேன், நான் போகிறேன், இயேசுவே. இன்னல் என்னும் குன்று கண்டு எல்லாரும் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்மை பின்பற்ற Everyone, surrender yourself. நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. Let us submit myself. இயேசுவே, நான் போகிறேன், நான் போகிறேன், நான் போகிறேன். இன்னல் என்னும் குன்று கண்டு நான் அஞ்சிடேன்.
இயேசுவின் பாதைகளை பற்றி தியானிக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்றீங்க இப்போ? What are you going to do when you meditate the உங்களுடைய sufferings of இதயத்தில் Jesus? உண்டாகிற கேள்வி என்னவா இருக்கிறது? What is the question arising in அவர் you? கடந்து போனது போல நீங்கள் அந்த பாதையில் கடந்து போக ஆயத்தமா இருக்கிறீங்க? Are you also prepared as you went you want to go? சாபங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகட்டும். Let there be a full stop for the curse. அக்கிரமங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி Let there be a full stop for the iniquities. அவைகள் உன்னை பின்பற்றாது இருக்கும்படிக்கு For that not to follow you. தேவ சமூகத்தில் தேவனுடைய பிள்ளையே நீ கடந்து வா. Child of God, come into in God's தேவனை presence. நோக்கி இரவும் பகலும் முழங்கால் படியிடு. Or kneel down day and night and looking at God. ஆராதனைகளுக்கு நீ தேவ சமூகத்துக்கு நீ கடந்து வா. Come to the service to God's presence. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை நீ விட்டு விடாதே. Do not leave the fellowship of தேவ saints. சமூகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிற ஆராதனை கூட்டங்களை நீ அலட்சியமா நினைக்காதே. Oh, do not despise or consider lowly about the services which is set up in God's presence. தாழ்த்தி தாழ்த்தி தேவ சமூகத்தில் நீ கடந்து வருவாயானா. The more you humble and come in God's presence, ஷபல கரபல கர்த்தருடைய விடுவிப்பா. Lord shall liberate you. கர்த்தருக்கு ஒரு பெரிய மகத்தான ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். Lord will give you a majestic victory. பாவங்களுடைய தொடராது. Or sin will not follow you. வியாதிகளுடைய தொடராது. Disease will not follow you. பரம்பரை சாபம் என்று நீ வாயில சொல்ல முடியாத அளவுக்கு The word you cannot say family curse. வாழ்க்கையை கர்த்தர் முற்றிலுமாக மாற்றுகிறார். Lord completely changes the life. மாற்றக்கூடிய இரட்சகர் நம்முடைய இயேசுதான். Is the Savior is Jesus who changes. இயேசுதான் முற்றிலுமாய் மாற்றி விடுகிறார். It's only Jesus who changes it. எல்லாரும் கரங்களை தட்டி அவரை துதிப்போம். Everyone clap your hands and praise Him. அல்லேலூயா 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 என்றென்றோ அல்லேலூயா 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 என்றென்றோ ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றோ ஆனந்தமாய் என்றென்றோ நோய்களை கல்வாரி சிலுவையில் சுமந்தார் நோய்களை கல்வாரி சிலுவையில் சுமந்தவர் அடியாரி நோய்களை கல்வாரி தீர்த்ததார். அல்லேலூயா. எல்லாரும் பாடிக்கொண்டே போவோம். எல்லாரும் பாடிக்கொண்டே சந்தோஷமாக எல்லாரும் வாய் திறந்து Everyone open your mouth and sing. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமாய் பாவத்தில் ஜீவித்தோம் பாவத்தில் ஜீவித்தோம் பாவிகளாம் எங்களில் பாவத்தின் சாபத்தை தீர்த்துமே ரட்சித்தார். சாபத்தை தீர்த்துமே ரட்சித்தார். அல்லேலூயா 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 ஆனந்தமாய் நோய்களை கல்வாரி அடியாரே கல்வாரி தீர்த்தவர் அடியாரே கல்வாரி தீர்த்தவர் நோய்களை கல்வாரி கல்வாரி அடியாரே நோய்களை கல்வாரி தீர்த்தவர் அல்லேலூயா 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 Hallelujah. நம்முடைய எல்லா பாவத்தையும் சுமந்தாரு.
He took all the burden. எல்லா நோய்களையும் சுமந்தாரு. He took all the disease. எப்படி கர்த்தரை துதிக்கணும்? How we have to praise him. சிலுவையை சுமந்து கொண்டு எனக்காக சந்தோஷமாய் போனாரு. He bore the cross and went with joy for நான் அவரை me. சந்தோஷமாய் சுமந்து போக முடியாத ஒரு வார்த்தைகளை எனக்கு தந்தாரு. He has given me a word to bear up my cross with joy. இயேசு சிலுவையை சந்தோஷமாய் சுமந்து போனார். Jesus bore his cross with joy. எல்லா வானத்துக்கு மேலாக அவரை உயர்த்தினார். Father lifted him up above all heavens. சந்தோஷமாய் சுமந்த அந்த சிலுவையின் மரணம், The death of the cross which we bore with joy என்னை சுகமாக்கி இருக்கிறது. has healed me, என்னை மன்னித்து இருக்கிறது. has forgiven me, என்னை விடுதலையாக்கி இருக்கிறது. has delivered me. கரபல 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 கரபல. குணமாக்கப்பட்டோமே. We have healed. கர்த்தர் நம்மை சுகமாக்கினாரு. Lord has healed us. நோய்களை கல்வாரியில் சுமந்தாரு. He has bore the disease on the Calvary. நம்முடைய பாவத்தை கல்வாரியில் He சுமந்தாரு. has bore the sin in Calvary. நம்முடைய சாபத்தை சுமந்தாரு. He has bore a curse. இத பத்தி பேசும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. When I talk about this, I remember பழைய something. பாஸ்டர் ஜோயல் ஒரு பாஸ்டர் இருந்தார். Old pastor called Joel. அவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு தடவை அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சப்பானியை இயேசு சுகமாக்கினாரு. Once he was preaching, he said, crippled Jesus healed. அவர் சுகமான உடனே என்ன செஞ்சிருப்பான்னு பிள்ளைகள் இடத்துல நடிச்சு காட்ட சொன்னார். He asked the children to act and show after he healed what he சண்டே had ஸ்கூல் done. பிள்ளைகள் இடத்துல கேட்டார். He asked this question to the Sunday school அப்ப children. ரெண்டு மூணு பிள்ளைகள் வந்து நடிச்சு காட்டலாக. So 2-3 children came and acted and showed him. அந்த சப்பானியா இருந்தவர் சுகமான உடனே எப்படி குதிச்சிருப்பான். The crippled, the lame man he was, after அவன் he எப்படி healed, காலை ஆட்டிருப்பான். how he would have healed, how he அவன் would have எவ்வளவு jumped, சந்தோஷப்பட்டிருப்பான். and how he would have leaped, and how he would have joyed. சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமா Sunday school children with joy எல்லாம் சுகமாக்கினார். because he has healed, அவர் என்னை விடுதலையாக்கிட்டார். because he has set me அந்த free, கல்வாரியில் இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தாரு. because Jesus has given his life in Calvary. எனக்காக தழும்புகள் ஏற்றாரு. He has taken the wounds for இன்னும் me. அந்த தழும்புகள் என்னை சுகமாக்கி கொண்டே Still இருக்கிறது. now the stripes are healing me. இன்னைக்கு அந்த தழும்புகளை நான் சுகம் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். By the stripes I'm healed அந்த today. தழும்புகள் எனக்கு ஆயுசையும் தருது. Oh, the stripes gives me எனக்கு அந்த healing. ஆரோக்கியத்தை It தருது. gives me health and long life. நாம் எவ்வளவு துதிக்கணும் தெரியுமா? So much we have to praise. எப்படி தேவனை சந்தோஷத்தை கலிகூறணும் தெரியுமா? So much we have to rejoice and எல்லாரும் சேர்ந்து everyone together. நோய்களை கல்வாரி சிலுவையில் சுமந்தவர். நோய்களை ஆமென். கல்வாரி சிலுவையில் சுமந்தவர். அடியாரி நோய்களை கல்வாரியில் தீர்த்தவர். அடியாரி ஓடி, ஓடி. கல்வாரியில் தீர்த்தவர். நோய்களை கல்வாரி சிலுவையில் சுமந்தவர். நோய்களை கல்வாரி சிலுவையில் சுமந்தவர். அடியாரி நோய்களை கல்வாரியில் தீர்த்தவர். அடியாரி நோய்களை கல்வாரியில் தீர்த்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்றென்றும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்றென்றும். ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும். ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்றென்றும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்றென்றும். ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும். ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்றென்றும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்றென்றும். ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் 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 என்றென்றும். தன் சிலுவையை சுமந்து கொண்டு, He is taking his cross, தன் சிலுவையை சுமந்து கொண்டு, taking his cross. என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். He who does not follow me, follow with his cross, he shall not be my disciple. இன்றைக்கு சிலுவையை சந்தோஷமா சுமக்கிறதுக்கு ஆயத்தப்படுறாங்க. Today people are prepared to take his cross with their cross இன்றைக்கு இந்த with joy. கூட்டத்துக்கு வந்திருக்க எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த தீர்மானம் அவர்களுக்குள்ள உண்டாகுது. And every children of God come here, they நான் have the determination. விசுவாசிக்கிறேன். I believe it. இன்றைக்கு நான் சந்தோஷமா உம்மை போல நான் சிலுவையை பின்பற்றுகிறேன். Today சிலுவையை with joy, O சுமக்கிறேன். Lord, I will bear the cross like you, my cross. எந்த பாடுகளானாலும் சரி, Whatever it be the எந்த suffering, நிந்தைகளானாலும் சரி, whatever be the reproach, எப்பேற்பட்ட பாரங்களானாலும் சரி, whatever be the burden it may எவ்வளவு be, பெரிய பிரச்சனைகளானாலும் சரி, whatever be the great problem,
நான் நினைக்கிறேன் இன்னையில இருந்து அந்த அல்லேலூயா பாடிக்கிட்டே போறாங்க. I think from today they'll keep sing hallelujah. இன்னையில இருந்து அந்த வீடுகள்ல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, From today whatever வேலை the problem in ஸ்தலங்கள்ல the என்ன house, பிரச்சனை வந்தாலும் whatever சரி, the problem in the place where we work, நான் பாடிக்கொண்டே போவேன். oh I will sing and move. இயேசுவை போல கட்டாயத்தின்படி முறுமுறுத்துக்கிட்டு நான் சுமக்க மாட்டேன். With burden or murmuring with நான் செய்த compulsion or bearing தவறுக்கு the தக்க cross, தண்டனையை நான் பெற மாட்டேன். I will not take the punishment நான் as per the word. சந்தோஷமாக With joy ஈசாக்கின் குமாரனை சந்தோஷமாக பலிபீடத்தில் வைப்பேன். I will set Isaac in the altar நான் with joy. சந்தோஷமாக பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். With joy I'll set him in the altar. இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். I believe my beloved's word. இவைகளுக்கு பின்பு From today onwards, இந்த பாதைகளுக்கு பின்பு After this path, இந்த சோதனைகளுக்கு பின்பு after the temptations, தேவனுடைய பிள்ளையான சூழ்நிலைகளுக்கு பின்பாக God, after this உன் situation, வாழ்க்கையில ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாக போகிறது. there's a great growth going to happen in your உன் life. துக்கமெல்லாம் நீங்க போகுது. Your sorrow's going to change. ரெபெக்காள் வந்த பின்பு After Rebecca came, ஈசாக்குக்கு துக்கமெல்லாம் மாறி போச்சு. Isaac's sorrow தன் changed. தாயின் வருத்தமெல்லாம் நீங்கி His போச்சு. mother's sorrow changed. துக்கத்தை மாற்றக்கூடிய ரெபெக்காள் Rebecca who changed his sorrow. சந்தோஷப்படக்கூடிய நன்மையான காரியங்களை, Oh, things of goodness and joy. உன் வருத்தத்தை மறக்க பண்ணக்கூடிய, Things which changes your sorrow. வருத்தங்கள் எல்லாம் மாறக்கூடிய Changes your sadness. ஒரு மனாசே பிறக்க போகிறார். Oh, Manasseh is going to ஒரு be begotten. நாட்கள் நடக்க போகிறது. There's a Monday going to happen. தீர்மானத்தோடு கூட கரங்களை தட்டி With determination, clap your hands. ஆமே, நான் சந்தோஷமா போறேன். I will return with நான் joy. சந்தோஷமா போறேன். I will return with என்ன joy. பாதை வந்தாலும் சரி, Whatever be the burden, அல்லேலூயா பாடிக்கொண்டே இருப்பேன். I will sing hallelujah. ஆனந்தமாக துதித்துக் கொண்டே